என்ன கெட்ட வார்த்தையில கூட திட்டுங்க, சீமான ஆதரவாளர்னு மட்டும் சொல்லாய். அவங்க 7% ஓட்டு வாங்கியிருக்காங்கடா. அண்ணே நான் எட்டுன்னு குறையே சொல்றாங்க. சொல்றேன், காசு குறையே சொல்றேன். கொடுக்காம நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல யாருனால விஷயம். முடியும்? அதான் நான் சொல்றேன், நல்ல விஷயம். யங்ஸ்டர்ஸ் பேக்கப் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவும் குறைய சொல்லி இல்ல போஸ் ஆயுது டிவிக்கை பத்தி இப்ப சொல்லணுமா ஒரு ராஜேஷ் ப்ரோ உங்களுக்கு அது கிளியர் கட் ஆகி இப்போதைக்கு என்னன்னா அண்ணே என்னோட ஒப்பீனியன்ல ஒரு பெரிய அறுவடை இருக்குண்ணே. கரெக்டான டைமுக்கு ஒரு பாலிடிக்ஸ்க்கு வராரு. கொஞ்சம் 2019 கரெக்டான டைம் கிடையாது, 19 கரெக்டான டைம் கிடையாது, 21 கரெக்டான டைம் கிடையாது. இதுதான் கரெக்டான டைம். அவர் வந்து இல்ல ராஜேஷ் ப்ரோ இப்ப வரைக்கும் என்ன ப்ராசஸ் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன் கேக்குறேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேசுங்க. கார்த்திகை வர்மா வந்துட்டு ஒரு தடவை சொன்னா, இப்ப நான் ரீசெண்டா கார்த்திகை வர்மா இழுக்காம பேசவே மாட்டீங்களாங்க. அவருக்கு பதில் சொல்றதே உங்க வாழ்க்கையில ஏங்க உங்களை 4 நாள் பேச விட்டா டிவிக்கே உடைய மொத்த இலக்கும் கார்த்திகை வர்மா ஓச்சு கட்டுறதான ஆக்கிடுவீங்க பொழுது. அவர் ஏதோ சொல்ல வராருனே, அவனுக்கு பதில் சொல்றது உங்க வாழ்க்கையின் குறிக்கோளா லட்சியமா வச்சிட்டு இருக்காதீங்க தலைவரே. ஒரு நிமிஷம் அவருக்கு பதில் சொல்லலையா, சொல்றது கேளுங்கயா. அதாவது என்ன சொன்னான்னா, டிஎம்கே வந்துட்டு ஃபுல் ஸ்விங் ஆச்சுன்னா வந்துட்டு 2026 வந்துட்டு டெஃபினட்டா டிஎம்கே தான் வரும். அது தெரியாம வந்துட்டு இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஎம்கேக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்துட்டு ஜெயிக்கணும்னா வந்துட்டு இவனுங்க 2026 ஜெயிக்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஓட்டு ஸ்பிளிட் ஆனாதான் வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஆனா அன்னைக்கு எனக்கு வந்துட்டு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. ஏன் இல்லைன்னா, இன்னைக்கு வந்துட்டு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா, அதாவது டிஎம்கேக்கு மாற்று கட்சியா ஒருத்தன் பிஜேபியை சூஸ் பண்ணிட்டான்னா அவன் 26 மாத்தி போட மாட்டான். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்துட்டு வெறுப்புக்காகவும் ராகுல் காந்திக்காகவும் பிஜேபியோட வெறுப்புக்காக ஓட்டு போடுறவன் வந்துட்டு 26 மாத்தி போடுவான். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்துட்டு டிஎம்கேக்கு மாற்று கட்சியா வந்துட்டு பிஜேபி செலக்ட் பண்ணவன் எப்படி வந்துட்டு 26 நமக்கு ஓட்டு போடுவான்? அதை விட இன்னொரு பாயிண்ட் இருக்கு அண்ணே, ராஜேஷ் அண்ணே. அதாவது 19 எலெக்ஷன்ல எவனுமே ஜெயிக்கல. இதுல ஏடிஎம்கேல ரவீந்திரநாத் பையன் பேரா, அவன் மட்டும்தான் ஒரே ஆள் தான் ஜெயிச்சிருந்தான். 21 எலெக்ஷன்ல ஜெயலலிதாவும் இல்ல, அந்த கட்சி அடியில கிடக்கு. ஆனாலும் 70 சீட் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? ஏன் ஸ்வீப் ஆகல? இல்ல ப்ரோ, அதெல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. 2019 நடந்தது பார்லிமெண்டரி எலெக்ஷன், 21 நடந்தது ஸ்டேட் எலெக்ஷன். எல்லாம் தெளிவாதான் ஓட்டு போடுறாங்க. இங்க எவனும் அந்த வித்தியாசம் தெரியாமலாம் ஓட்டு போடல. கார்த்திகை வர்மா வேணா தெரியாம ஓட்டு போட்டு வருவான் போய் போதையில, அவன மாதிரி எல்லாரும் போட மாட்டாங்க. இல்ல அந்த ஓபிஎஸ் மகன் கூட விஜய் கட்சியில சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சு கூட ஒரு வாட்டி சொன்னாப்பலன்னு நினைக்கிறேன். இல்ல போசா நீ சொன்ன ஒரு மேட்ரு பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா 2011ல ஏடிஎம்கேட பர்சன்டேஜ் மார்ஜின் பார்த்தா 35 38 நினைக்கிறேன். ஓகேவா, நியர்பை 40 கிட்ட வந்துட்டாங்க. 1% தான் ப்ரோ வித்தியாசம் போன எலெக்ஷன்ல. இல்ல 11 சொல்றேன், 16ல வந்து 1% தான் வித்தியாசம். 16ல வந்து அப்படியே தலைகீழ உல்டாவா மாறிச்சு. ஓகேவா, இல்ல 16யே சொல்ல, கரண்ட் கவர்மெண்ட்லயே 1% 1.5% தான் வித்தியாசம். இல்ல 1% இல்ல அதிகம்டா. இவன் சொல்றது இவங்க அலையன்ஸ் இல்லாம இவங்க மட்டும்தான். பார்ட்டி டு பார்ட்டி பாருங்க, நீங்க மொத்தமா கிளட்சா பாக்காதீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்விதான் வைபர். நீங்க ஒரு ஸ்பேஸ்ல சொல்லிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அரசியல் எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காங்கிரஸோட மெம்பர்ஸை வந்து பிஜேபி வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது வாங்கினதுனாலதான் இந்த எலெக்ஷன்ல ஓரளவுக்கு பாஜக கொஞ்சம் லீட் எடுத்ததா நீங்க ஃபீல் பண்றீங்களா? ப்ரோ இது அது மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் வங்கி கணக்க முடக்கிட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க இப்ப தேர்தலில் நிக்க வச்சுல 100 பேர் கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான். இப்ப அவரோட அஸ்ஸாம் மாநில முதல்வர் இருக்காருல்ல, அவரும் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் தான். அந்த மாதிரி இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது நேர்மையாலாம் நடக்கல. இது இன்னும் இது நேர்மையா கொண்டு போயிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் நல்லா வந்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, குஜராத்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்கு சதவீதம் வந்து குஜராத்ல அதிகமாயிட்டு இருக்கு. முக்கியமா உள்ள தூக்கி போட்டது காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டேட்லயே அவர் ஆப்பு வச்சிருவான்ற ஒரே காரணத்தாலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இது பண்ணது. ஏன்னா 20% வாக்கு போன சட்டமன்ற தேர்தல்ல. இந்த வாட்டி மட்டும் குஜராத் தேர்தல் சமயத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வாக்கு சேகரிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் கூட ஒரு 2-3 தொகுதி வந்திருக்கும். அதே மாதிரி சூரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நோட்டாவுக்கு மட்டுமே 2 லட்சம் வாக்கு வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. அங்க வந்து போட்டியே போடாம ரெண்டு தொகுதி போட்டி போடாம அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியில வந்து அறிவிச்சிட்டாங்க, இன்னொரு தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வந்து
வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இப்ப அவங்க ஜெயிச்ச 230 தொகுதியில இந்த மாதிரி ஏகப்பட்ட பித்தலாட்டம், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுலயே நிறைய என்னன்னா, இப்ப மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 தொகுதியோ 7 தொகுதியோ தெரியல, சிவசேனா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இவர் கட்சியில இருந்தவர் தான். அவரும் எப்போனா இப்படி இது எல்லாமே வந்து ஒரு பயத்துலதான் இருக்காங்க. அஜித் பவாரும் சரி, அந்த ஷிண்டேவும் சரி, பயத்துலதான் வந்து பிஜேபி கூட இருந்தது. இப்ப இவங்க ஆட்சி மட்டும் மாறிச்சுன்னா இவங்க கன்ஃபார்மா வந்து இந்த அவங்க சொந்த கட்சிக்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த நேர்மையா இவ்வளோ இந்த இடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு மத்த கட்சியில இருந்து விலை கொடுத்து எவ்வளவு பேரம்பசி வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கி இப்படி எல்லாம் பண்ணிதான் அவங்க வந்து 3வது இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தொகுதியில வெறும் 10,000 20,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. எனி கவர்மெண்ட் இன் பவர் வில் லெவரேஜ் தேர் பவர் இல்லையா? அது எல்லாரும் பண்றது தானே. இவங்க கொஞ்சம் அதிகமா பண்றாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்படி கிடையாது. இவங்க பண்ணதெல்லாம் வந்து நீங்க இன்னொன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் இந்த இந்தியா அலையன்ஸ் பண்ணதை விட மக்களே பண்ணாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம் இந்த தேர்தல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்தது, புரியுதுங்களா? மத்த இதே வாஜ்பாய் தான் இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க பண்ணது கிட்டத்தட்ட காங்கிரஸ் 5 மாநிலம் 6 மாநிலத்துல வந்து ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க. மத்திய பிரதேசத்துல கமல்நாத்துக்கு நிறைய மாநிலம் இது சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். என்னன்னா கோவால பெரும்பான்மை காங்கிரஸ் இருந்துச்சு, ஆனா அவங்கள வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடாம பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிட்டாங்க. பாத்தீங்களா? அந்த அவலமெல்லாம் நடந்தது போன டைம். இல்ல எனக்கு அது அந்த சினாரியோ கொஞ்சம் தெரியாது, சொல்லுங்க. அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் பேரம் பேசுறது, புரியுதுங்களா? முதல்ல கூப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்து பேரம் பேசி வாங்குறது. இது நிறைய மாநிலத்தில் நடந்திருக்கு. எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம், அவர் அலைன்ஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் அலைன்ஸ் சொல்றாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் நீங்க பாக்கணும் கோரை ப்ரோ. நீங்க அலைன்ஸ் எல்லாம் இல்ல அலைன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, இப்ப வந்து பெரும்பான்மை காங்கிரஸ் இருக்கு. இப்ப 15 இருக்குன்னு வைங்க, பிஜேபியில 7 தான் இருக்கு. யார் அழைப்பாங்க? 15க்கு ஒண்ணு தான் அழைக்கணும். ஆனா பிஜேபி அழைச்சி ஆட்சி அமைக்க இல்ல ப்ரோ. கர்நாடகா மேட்டர் தெரியுமா உனக்கு? இவரு குமாரசாமி ஆட்சி பத்தோராஜ் பொம்மை ஆட்சிக்கு வந்தது தானே. குமாரசாமி வந்து பெரும்பான்மை இருக்க முடியல, ஓகேவா? கட்சி விட்டு கிளம்பிட்டு பெரும்பான்மை சீட்டை வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து இவன் வாங்கிட்டான். பிஜேபி சீட்லாம் வாங்கி இவன் பெரும்பான்மை நிரூபிச்சு இவன் சிஎம் ஆயிட்டான். ஆமா, அத பண்ணலாம் ப்ரோ. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இப்ப கோரை ப்ரோ நீங்க சொன்னது ஓகே, அது வந்து லீகல் தான். ஆனா சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, உங்களை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு கூப்பிடுறதே நீங்க லெஸ் இது வச்சிருக்கிறவங்க, அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை தான் கூப்பிட முடியும் ஃபர்ஸ்ட். கரெக்ட் இல்லனே. அது வந்து சொல்ற சையது எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னாச்சுன்னா பிஜேபியை கூப்பிடுறாங்க. அப்ப காங்கிரஸ் சொல்லுது, நான் வந்து மெஜாரிட்டியில இருக்கேன், நீங்க எங்களை தானே கூப்பிடணும்னு சொல்லி அங்க கவர்னர் கேட்கும்போது கவர்னர் எதுவுமே பதில் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அந்த 7 பேர்த்த உள்ள மீட் பண்ணி கவர்னர் பேசி அன்னைக்கு 2 நாளுக்குள்ள காங்கிரஸ்ல இருந்து பாதி பேர் கூட்டுக்கிட்டு போறாங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே நீ வந்து குதிரை பக்கம் பேசி கூட்டு போனேன்னா பிரச்சனை இல்லை. இங்க வந்து பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கும்போது யார் நீ அழைக்கணும்? அவங்கள அழைக்கணுமா இவங்களை அழைக்கணுமா? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. இமாச்சல பிரதேசத்துல கூட இப்ப ரீசெண்டா இப்ப தேர்தல் சமயத்துல ஆட்சி கவிழ்க்க ட்ரை பண்ணாங்க. 6 எம்எல்ஏ வந்து, அதாவது ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. அதுல அவர் ஒரு ஃபேமஸான லாயர், அவரு அபிஷேக் சிங்னு ஒருத்தர். அவரை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ராஜ்யசபாவுக்கு. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் இவங்க கூட பேசிக்கிட்டு ஓட்டு வந்து பாஜகவுக்கு போட்டு ஒரு தொகுதி ராஜ்யசபா ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 பேரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் நடந்தது, இன்னைக்கு நடந்தது. இப்ப கூட இங்க நடந்தது இல்லைங்க. எங்கன்னா ஜார்க்கண்ட்ல நம்ம சோகன் அவங்க கைது பண்ணதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல, கைது பண்ணதுக்கு அப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி ஓட்டு எடுப்பெல்லாம் நடந்தது. அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு சிஎம் போட்டாரு. இல்லைன்னா பிரச்சனை ஆயிருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஒடிசாவும் அதே மாதிரிதான் வைபர். ஒடிசாவும் அதே மாதிரிதான். 51 சீட்டு 54 சீட்டு இவங்களுக்கு பிஜேபி, ஓகேவா? 74 சீட்டு இவனுங்களுக்கு காங்கிரஸ், ஐ மீன் பிஜேபி. 10 சீட்டு கேக்குதா? மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னா இவன் அவன்கிட்ட போனா இல்ல அவன் கிட்ட வரணும், ஓகேவா? இப்ப ரெண்டுமே ஷிஃப்டிங்ல இருக்குது.
மெஜாரிட்டி Bro, வந்து கேக்குது. இல்ல இல்ல ஒடிசாவுல மெஜாரிட்டி வந்துருச்சு, சட்டமன்றத்தையும் ஜெயிச்சிட்டானுங்க, எனக்கு நாடாளுமன்றத்தையும் ஜெயிச்சிட்டானுங்க. 80 சீட்டு தொகுதி இருக்கு மெஜாரிட்டி. அவன். இல்ல 70 அடிக்கல 74 அடிச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், 72 தானே. 6 சீட்டுக்கு மெஜாரிட்டி இடிக்குது அவங்களுக்கு. இப்போ அந்த 6 சீட்டு வேணும்னா ஒண்ணு அந்த காங்கிரஸ் கிட்ட தான் இருக்கு, அந்த 10 சீட்டு வச்சோ. அதை தாண்டி அந்த பிடிபி இருக்குது. பிடிபி கிட்ட அவங்க பேசினா கூட பிடிபி வந்து இது சிஎம் சீட் கேட்பான். கேட்டா ப்ரோ 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 ஒரு நிமிஷம், ரொம்ப அரசியல் பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. சையத் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கட்டுப்பாட்டெல்லாம் கொஞ்சம் தளர்த்துட்டு டைம் பாஸ் பேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆடணும் ப்ரோ. ஆடுவோம். நம்ம ஸ்பேஸுக்கு வர சொல்லுங்க அவரை. அவர் வர மாட்டாரு, வச்சிருக்கோம் நாங்க. அவர் வர மாட்டாரு ப்ரோ, நம்ம தான் போறோம் ப்ரோ. இல்ல இத்தனை நாள் நீங்க சொல்றீங்க பெரிய கட்சிங்க, எங்க ஸ்பேஸுக்கு வர மாட்டாங்க. அது தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத ஒரு லெட்டர் பேர் கட்சி ஸ்பேஸுக்கு நம்ம போகணும். அது கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம தான் போய் கலாய்க்கணும். கலாய் வாங்குறதுக்காக அவர் மெனக்கிட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு வருவாரா? ஜெயிச்சு இருந்தா தைரியமா வருவாரு. அவர் சொல்ற டைலாக் தான், ஜெயிச்சவன் தான் ஆடுவான். இல்ல இல்ல, அவருக்கு சினிமாவை விட அதுல ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது, அது பண்றாப்புல. இன்னொன்னு வந்து அவரோட சுற்று வட்டாரம், இப்ப பொதுவான ஒரு இதெல்லாம் பார்த்தா தெரியும். அவர் பாக்குற வீடியோஸோ, அவர் பாக்குற தகவல்களோ எல்லாமே தப்பு ப்ரோ. அது இல்ல ப்ரோ, அது ரொம்ப தப்பு. அவரு பப்புன்ட்டு ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லி பாலாஜி கார்த்திகேயன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. நீங்க போய் பேசுங்க, அந்த பப்பு தான் இன்னைக்கு உங்களை காப்பிடுச்சான்ட்டு. இல்ல இல்ல, அதாவது இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்னும் எந்த உலகத்துல இருக்க அவரு நம்மள கேட்பாரு. பொதுவான ஒரு, அதாவது சொல்றேன்ல, அவர் பாக்குற வீடியோஸோ இல்ல அவர் பாக்குற சுற்று வட்டாரமோ, அது எல்லாமே வந்து மிதமிஞ்சிய நமக்கு அரசியல் அறிவு, எல்லாரையும் விட அரசியல் அறிவு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து சந்தர்ப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு ஒண்ணு. நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ப்ரோ, நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன அதே டைலாக் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவரை நம்பி ஒரு 4 பேரு, அவரு போற ட்விட்டர் நம்புற 4 பேர் இருப்பானுங்கல்ல, அவங்களுக்கு இப்ப தெரியணும்ல இவர் எந்த நிலைமையில இருக்காருன்ட்டு. அது நம்ம போய் இன்னும் பேச ஆரம்பிக்கணும். இல்ல அவரே வந்துட்டு 15 நாளைக்கு வடிவேல்ட வீடியோ எல்லாம் போட்டு இது பண்ணி அந்த ஒரு கூட்டம் துரத்திட்டு இருக்குது, போயிடுச்சான்னு பாருங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, அடைஞ்சு விட்டான் ஐயா. 100 ஆடுலாம் வந்துச்சான். அண்ணாமலை ஆடு வெட்டி பிரியாணி போறதுக்காக 100 ஆடுலாம் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த ஆடு என்ன பண்ணுவாங்க பிரியாணிக்கு? எதுக்கு வெட்டுவாங்க? இல்ல இப்ப அந்த ஆட்டுக்கு யாரு காசு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பில் செட்டில்மெண்ட் இது போய்கிட்டு இருக்கு. இவளுக்குள்ளே உள்கட்சி பூசலா? ஏங்க டெய்லி பிஜேபி ஐடி விங்லயே படுத்து தூங்கி சாப்பிட்டுட்டு காலைல எந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருந்தா ஒரு நாட்டு நடப்பு எப்படிங்க தெரியும்? அதுதான் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படியா நாட்டு நிலவரம் தெரியும், கள நிலவரம் தெரியும்? நீ இறங்கி களத்துல போனாதானே தெரியும். அங்க அவனுக்கு என்ன அவரோட நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கிடையாது அவர் நோக்கம். ஒரு 18-19 வயசு பசங்க கேட்கறானுங்கள, அவனுங்களை வந்து மாத்தணும். இப்பயே டியூன் பண்ணணும், புரியுதுங்களா? இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நம்ப மாட்டானுங்க பயப்படுறாங்க. இனிமே அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. இல்ல ஐயோ இப்படிதான் நீ 2024 சொன்ன அப்படின்னு சொல்லுவானுங்க ப்ரோ. அதாவது நான் பொதுவா நான் வந்து கொஞ்சம் இந்த தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா 40 தொகுதியும் திமுக ஜெயிச்சதுன்றது வந்து, நம்மளும் பஞ்சாபும் தான் கிட்டத்தட்ட ஒரு இவங்களை தள்ளி இருக்கோம். அதுலயும் ஒரு தொகுதி அகாலி தள்ளின ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, அது பிஜேபி கொஞ்சம் சாதகமான கட்சி தான். இவங்களை தவிர்த்து, ஏன்னா நீங்க ஒண்ணு பாக்கணும், இப்போ நமக்கான அடையாள அரசியல் இங்க யாரு பண்றாங்கன்னு பாக்கணும். இப்ப நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம், பண்றோம், எல்லாம் ஓகே, நம்ம விமர்சனமே வைக்கலாம். இன்னொன்னு, தனியா திமுக நின்று ஜெயிக்க முடியுமா? இது வந்து முன்னாடி இருந்தே சரி, அவங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறது. இப்ப நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம் சின்ன சின்ன கட்சிகளை, ஏன்னா 2 தொகுதிக்கு போய் மாத்தி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸ். ஆனா திமுக வந்து இந்த கள அரசியலையும் தேர்தல் அரசியலையும் ரொம்ப, அதாவது பழந்தின்னு கொட்டா போட்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதாகட்டும், இந்த அரசியல் என்ன சொல்றேன் ஒரே நிமிஷம். இப்ப திமுகவை நாங்க வந்துட்டு 10 நிமிஷம் நாளைக்கு வேற தளத்துல எதிர்க்கிறோம். இப்ப அவங்களுடைய புகழ் வந்து பாடுறது வந்து எங்களுடைய இது கிடையாது, நோக்கம் கிடையாது. புகழ் பாடல இந்த எலெக்ஷன்ல நாங்க பாஜகவை வந்துட்டு 10 மணிக்கு தத்துவார்த்த ரீதியா வந்து இது பண்ணிருப்போம். பிளஸ் எங்களுக்கு பர்சனலா பாஜகவுடைய ஐட்டிங் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கு. எங்க கட்சி, எங்க தலைவரையும் பத்தி தப்பா இல்ல சையத், திமுக கேளுங்க, நானும் திமுக கிடையாது. ஆனா வந்து நீங்க ஒரு விதத்துல வந்து நீங்க இதை பாக்கணும்ன்ற, இப்ப நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் சட்டமன்றம்னு வந்ததுன்னா நான் திமுக தான் ஓட்டு போடும் அப்படி கிடையாது, எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அதுல பாப்பேன். ஆனா நான் இது நல்லதுதான் சொல்றேன். இப்போ நம்ம பேசுவோம்ல, நீங்க இந்த தேர்தல் அரசியலை சுத்தி பாருங்க. அவங்க 22 தொகுதி தான் நின்று இருக்காங்க, மத்த கிட்டத்தட்ட 18 தொகுதியை கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அது எப்படி அரவணைச்சு வராங்க அப்படின்றத வந்து நம்ம பாக்கணும்னு சொல்றேன். இது நிறைய சவால் இருக்கு. நான் ஓபிஎஸ் மாவன கூட நான் எதுக்கு சொல்றேன், இந்த ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஓபிஎஸ் மாவன
இவரெல்லாம் சேர்ந்தாருன்னா உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப பலப்படும் சொல்றேன். இப்ப தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கும் ஒரு ஒரு கேஸ்ட் பேஸ் இருக்கு, கட்சி பெரிய அளவுல இருக்கு. அவங்க கன்ஃபார்மா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில கட்சிகள்லாம் வந்து உங்களை தேடி வந்தாங்கன்னா தான் அது வந்து ஒரு என்ன சொல்றது வெற்றியை தேடி போவோம், இல்லைன்னா நம்ம ஓட்டை பிரிக்கலாம். அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். இந்த இந்த அரசு இந்த இந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதாவது எப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த இது பண்ற வரைக்கும் நமக்கு இன்னும் அபிஷியலா வந்துட்டு எந்த வித அதாவது கொள்கை வரை உறுதிமொழி இதை தாண்டி இன்னும் கட்சியை வலுப்படுத்துற ப்ராசஸ் விரிவடைகிற ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. இல்ல எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஐடியாலஜிஸோட ஒத்து போற எல்லாமே நம்மளோட இணைந்து செயல்படுறதுக்கு எங்களை தலைமையா ஏத்து பண்றதுக்கு அது ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் இங்க இருந்து வர ஆளை சேர்க்க மாட்டேன், இங்க இருந்து வர ஆளு நீங்க நம்ம கட்சியில இணையத்துக்கு தானே வர்றீங்க, கூட்டணி கிடையாது. இது கட்சி கூட்டணிங்கிறது இந்த டைம்ல அதாவது எப்படின்னா அது தேர்தல் டைம்ல பேசக்கூடாது. பட் கட்சியில இணையத்துக்கு எனி ஒன் இஸ் வெல்கம். ஏன்னா உறுதிமொழி கொடுத்தாச்சு, கொள்கை வர இன்னும் அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள ஸ்டாண்ட்ஸ், கொள்கையை பேஸ் பண்ணி இஷ்யூ பேஸ்டா இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இது மூலமா இன்னும் தெளிவா தெரிய வரும். நிச்சயமா எவ்ரி ஒன் இஸ் வெல்கம் தான். இல்ல இப்பமே வந்து எங்களுடைய ரசிகர்களே நீங்க எடுத்துக்கீங்களேன், தொண்டர்களா இருக்கிறாங்கல்ல, பல கட்சியில முன்னாடி இருந்தவங்க தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சிக்கு எய்தர் ஆதரவு நிலைப்பாடு அல்லது இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க. இப்ப எங்களுக்குன்னு தாய்க்கழகம் வந்துருச்சு, எங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நாங்க இங்க வந்துட்டோம். அப்ப அங்கேருந்து வரவனை ஏத்துக்க மாட்டோம், இங்க அப்படி கிடையாது இல்ல உங்களுக்கு. ஸோ கட்சியில வந்து இணையது எல்லாருமே வெல்கம் தான். ஏன்னா எங்க பார்ட்டி பாலிசிஸ் பிடிச்சி அதை ஏற்றுக்கொண்டு தளபதி தலைவராக ஏற்று பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வரும்போது வெல்கமிங் தானே எப்பவுமே. அது எப்பவுமே இருக்கரங்கள் இல்ல கண்டிப்பா அது உண்மைதான். இன்னொன்னு இது சட்டமன்ற தேர்தல்னு வந்தா விசிகேவே வந்து பேரம் பேசுவோம், அங்க போனா இத்தனை தொகுதி கிடைக்கும்ன்ற மாதிரி பேரம் பேசுவோம். சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம பொதுவா பேசலாம், இவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு மக்கள் இருக்காங்களே என்ன 2 தொகுதியை வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நக்கல் பண்ணலாம். அது கிடையாது அவங்களோட நோக்கம். இல்ல இல்ல நம்ம பொதுவா சொல்றேன். இப்போ நம்ம சின்ன சின்ன கட்சிகளை வந்து பொதுவா என்ன 2 தொகுதிக்கு எல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கிறாங்களே, இப்படி உங்க கூட்டணி அப்படி கிடையாது ப்ரோ. இங்க அதிகாரம் தான் அவங்களுக்கு தேவை. என்னன்னா ஒரு அதிக ஓட்டை பிரிக்கிறத விட அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்றத நோக்கி போகும்போது நீங்க சொல்ற மாதிரிதான். இப்ப எனக்கு தெரிஞ்ச என் குரல் தெருவுல ஒலிக்கிறதுக்கு பதிலா சட்டசபையில ஒலிக்கட்டும், அவ்வளவுதான். கண்டிப்பா நான் வந்து இது ஓபிஎஸ் அவன் ஒரு வாட்டி அறிவிக்கும் போது நான் நினைச்சேன் கன்ஃபார்மா இவர் விஜய் கட்சியில சேரலாம். ஏன்னா பெரிய அளவுல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில 2வது இடம் நினைக்கிறேன் பாஜக. இது எல்லாமே இது யாரால சாத்தியம்னா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், இந்த பக்கம் பிஎம்கே கேஸ்ட் ஓட்டு தான். இங்க எல்லாம் நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் நம்ம ஒரு ஊர்லயும் ஒரு சின்ன தலை இருக்கணும், அவங்க நம்ம ஒரு கட்சிக்கு வரணும். இந்த மாதிரி திமுக வந்து அந்தலேருந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இது அந்த 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 லெவல்ல இருக்கணும். கொங்கோ கிராக் பண்றதுக்காக இவரை வந்துட்டு எடுத்து கரூர்ல இருந்து உங்களுக்கு பெரிய மின்சாரத்துறையவே கொடுத்தாங்களே உங்களுக்கு புதுசா வந்த ஆளுக்கு. இல்ல ப்ரோ, யார் அரசா கூட சிஎம் குரல் கொடுக்கல, அதை பத்தி பேசவும் இல்ல. இல்ல சாய் ப்ரோ, இன்ஃபேக்ட் கனிமொழி அவங்க மேல கூட கேஸ் வந்துச்சு. அப்பெல்லாம் பேசாத ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி பேசுறப்போ பிரஸ் மீட் கொடுத்தாப்புல, வீடியோ போட்டு ஆதரவு கண்டனம் தெரிவிச்சாப்புல. அப்போ தெரிஞ்சுக்கு எந்த அளவுக்கு அவன் இவனை நம்புறாங்க. அந்த கட்சி வந்து அவன் நம்பிதான் இருக்கு, அவன் எல்லாம் முடிஞ்சு போய் சொல்லி அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அவங்களே. இன்னொன்னு நாங்க சொல்றோம், திமுக மீது நம்ம வந்து நாங்க இவங்களெல்லாம் கிண்டல் பண்ணல. 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னு கிண்டல் நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பண்ணாது. எல்லாத்துடைய மக்களுக்காக செஞ்ச போராட்டங்கள், அவங்க வந்து இந்த சமூகத்துக்காக ஆற்றிய அந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான். நான் என்ன சொல்றேன்னா, சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதி தான் வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுடைய பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து தேர்ந்தெடுத்த பாதையே கேவலம் அரசியல் வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக சமுதாயத்தை வந்து சாதியா அந்த ஓட்டை மாத்துறது இவங்க செஞ்ச சாதனை தானே, இது இவங்களுடைய வழிகாட்டுதல் தானே. இது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஏரியால ஒரு தலை இருப்பான், அந்த தலை எங்கிட்ட வந்து சேரணும்னு சொல்லிட்டு இந்த மாடலை உருவாக்குனது யார்? கருணாநிதி தான் இந்த மாடலை உருவாக்குனது. பகிரங்கமா இல்ல சையத், இதுல நம்ம நான் உண்மையா சமூக நீதி என்னுடைய பலத்தால நான் ஒரு பெரிய கட்சி, நான் ஒரு பெரிய கொள்கை வச்சிருக்கேன், பெரிய தத்துவம் வச்சிருக்கேன், மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. என் பலத்தால் இன்னொருத்தனை நான் வந்து வளர்த்து விட்டு அவனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்களேன். ஆனா அவனை வெறும் வாக்கா மட்டும் பாச்சு, அவன் 2 சீட்டு தான், அதுவும் உனக்கு வந்து தனி தொகுதி தான், நீ பொது தொகுதிக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. என்னைக்காச்சும் குரல் ரொம்ப அதிகமா இதாச்சுன்னா ஒரே ஒரு பொது தொகுதி, அதுலயும் என் கட்சி ஆட்கள் உனக்கு எப்படி வேலை செய்வாங்கன்னா எனக்கு தெரியாது. இது என்ன சமூக நீதி வைபர்?
இல்ல சையத், எந்த இன்னும் மாதிரியான ஃபர்ஸ்ட் சட்டசபை? சொல்லிடுறேன், நான் திமுக கிடையாது சையத். நான் வந்து இந்த தேர்தல்ல பாஜக வீழ்த்தணும்னா அவங்களுக்கு ஆதரவு பண்ணணும்ன்றதுதான் என்னோட நிலைப்பாடு, சரிங்களா? அதுதான் அது உண்மை. ஓகே. சட்டமன்றத்துல நான் எனக்கு உண்மையா நான் இதை ஏன் இப்ப இந்த ஓபிஎஸ் மேட்டர் நான் ஏன் சொல்றேன்னா, நான் விஜய் வந்து அரசியல்ல குறிப்பிட்ட அளவு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், தூய்மையான அரசியல் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து விசிகே பாயிண்ட் ஆஃப் அவரே தெளிவா சொல்லியிருக்காரு, திருமாவளவனே தெளிவா சொல்லியிருக்காரு, இது அவங்களோட மக்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இது எல்லாமே ஒரு 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 இப்போ கோவையில ஒரு கேஸ்டுக்கு ஒரு தொகுதி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான். நீங்க இங்க ஓகே, பீகார் இங்கெல்லாம் என்ன அந்த எம்பவர்மெண்டா இருக்கு வைபர் நான் சொல்றேன். இல்ல ஒரே நான் நிமிஷம் சொல்றேன் சாதாரண வைபர், ரெப்ரசன்டேஷனுக்கு. அந்த கேஸ்ட்ல இருக்க ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் அப்படி வளர்ந்துருவாங்களா? கிடையாது. எனக்கு கொஞ்சம் அந்த 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 ஸ்கீமை ப்ரோ மட்டும் ஒரு கொஞ்சம் நிமிஷம் தெளிவா சொல்லுங்க. ரெப்ரசன்ட் பண்ணணும் ப்ரோ. இப்ப நான் ஒரு மாவட்டத்துல இருக்கேன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வந்து கேஸ்ட் வெறின்ற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. அவங்களோட இல்ல நான் காஸ்ட் வெறின்னு சொல்லல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, ஓகே அந்த மக்களுக்கு நான் அங்கீகாரம் வாங்கி தரத்துக்கு எனக்கு ஒரு சீட் 2 சீட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வாய்ஸ் ரைஸ் அப்படி பண்றேன். கிடையாது ப்ரோ. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட 4-5 கேஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான சமூக நீதி நீங்க தொகுதியிலே ஆரம்பிக்கணும். இத்தனை சதவீத மக்கள் இவங்க இருக்காங்க, அவங்கள ரெப்ரசன்ட் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, இத்தனை அதிகமான மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு அதிக தொகுதியில் ஒதுக்குவாங்க, புரியுதுங்களா? இப்ப விசிகேவுக்கு ஏன் தனி தொகுதி தவிர ஒதுக்க? நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. அவங்க நான் எப்படி கேட்கறது எம்பவர் உங்களுக்கு புரியல. ஆகுறாங்க? இப்படி ஒரு சீட் கொடுக்கறது மூலமா என்ன எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கேக்குறேன். அவங்க தனியாவே நிக்கலாமே. அப்படி கிடையாது. அதாவது இந்த சமூகம் சார்ந்த ஒரு தலை இருக்காங்கன்னா, ஒரே நிமிஷம் அந்த தலை இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்ப திமுக ஆதரவு பண்றாங்கன்னா ஓகே, நம்மளோட மக்கள் நம்மள சார்ந்த ஒருத்தவங்களை வந்து இவங்க என்ன சொல்றது, அப்படிதான் ப்ரோ நீங்க நடந்துட்டு இருக்கு அரசியல். இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். நீங்க சரி தனியா நின்னா ஏன் சட்டசபையில குரல் ஒலிக்காது? தனியா நின்றா ஒலிக்காது. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஜெயிக்க மாட்டாங்க. ஆமா ஜெயிக்க மாட்டாங்க. அதனால சட்டசபைக்கு ஓகேவா, சிம்பிளா சொல்லுங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்க வீக்கா இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுனா, உங்க கட்சியோட கொள்கையும் அந்த ஒரு நீ என்ன பண்ண நினைக்கிறேங்கிறதையும் சீமான் மாதிரி எடுத்துட்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்கணும். நான் சீமான் அந்த இடத்துல பெருமைப்படுத்த சொல்ல, அந்த ஆள் கரெக்டா நிக்கிறான், நான் இப்படிதான்டா பண்ணுவேன். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், சீமான் வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பரவலா இருக்கு. இல்ல சீமானோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பரவலா இருக்கு. பாக்கெட்ஸ் இருக்கணும் ப்ரோ, முதல்ல பாக்கெட்ஸ் இருக்கணும். இதுதான் ஓட் பாக்கெட்னு கரெக்டா அந்த ஏரியா என்ன சொல்றது, ஏரியா பாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் எனக்கு இது ஸ்ட்ராங் ஏரியா, இது வீக் ஏரியான்னு சில ஏரியா இருக்கும். எல்லாருமே பாக்கெட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சீமான் அப்படி பண்ணல. அதுதான் எந்த ஏரியாவையுமே ஸ்ட்ராங் ஏரியாவா இல்லாம வச்சுட்டாரு. எந்த ஏரியாவுமே ஸ்ட்ராங் இல்லையே. அப்படி இருக்கவங்களுக்கு தான் நான் பேசுறேன். நான் பேசுறது ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்ப வைபர் சொன்னார்ல, அந்த குறிப்பிட்ட மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த குறிப்பிட்ட இடத்த பாக்கெட்டா வச்சு அவனுங்க டார்கெட் பண்ணி அங்க இருந்து உள்ள போனோம். நீங்க ஒருத்தர் சார்ந்து இருக்கும் போது சார்ந்தேதான் இருக்கணும். இன்னொன்னு புரியல, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப விழுப்புரத்திலயும் சிதம்பரத்திலயும் வந்து திருமாவளவன் நிக்கிறாருன்னா அவருக்கு எதிரான ஒரு குரூப் இருக்குன்னா கேளுங்க, அவங்கள வந்து அதிகாரத்துக்கு கொண்டு போக கூடாதுன்றத உழைக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ திமுக தான் வந்து அவங்களுக்கு 2 தொகுதி, இப்ப சட்டமன்றத்துல 5 தொகுதிக்கு மேல, இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் கன்ஃபார்ம் கூட தான் கொடுப்பாங்க. இப்ப போன வாட்டி வந்து ஒரு தொகுதியில வந்து பானையில நின்னாங்க, ஒரு தொகுதியில டிஎம்கேல நின்னாங்க. இப்ப 2 தொகுதியிலையும் வந்து பானையில நிக்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இப்படிதான் ப்ரோ அவங்களுக்கான இதை வளர்த்துக்க முடியும், புரியுதுங்களா? 30 வருஷத்துல பெரிய வளர்ச்சி அடையலன்னு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க. அதுக்காக அவங்க சட்டசபையில நான் அவங்கள குறைச்சு மதிப்பிடல. திருமாவளவன் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, தளபதிக்கும் இருக்குது நிச்சயமா. நான் சொல்ல வரேன், நான் சொன்ன அந்த வேலையை கூட திமுக ஒழுங்கா செய்யலைங்கிறேன். அவ்வளவுதான். நீங்க சொன்ன பாயிண்ட்ல எல்லாம் நான் வந்து லவ்லி கொஞ்சம் இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து நான் வந்து இது பண்றேன். நீங்க சொல்ற அந்த டைனமிக் நான் ரொம்ப ஓப்பனா உடச்சு பேசதான் விரும்பல. நீங்க சொல்ல வர்றது எனக்கு நல்லா புரியுது. அதை கூட திமுக எல்லாம் கரெக்டா செய்யல அப்படின்னு தான் நான் சொல்றேன். கமலஹாசனே ஒரு விமர்சனம் வச்சாரு பாத்தீங்களா, மக்கள் நீதி மையம் வந்து இதுல அந்த கட்சியெல்லாம் ஆதரவு இல்லைங்க, அவரை விட்டுருங்க. இல்ல நான் கட்சிக்கு ஆதரவு இல்ல, அவரே ஒரு விமர்சனம் வச்சாரு. என் தம்பி திருமாவளவனுக்கு 4 சீட்டு கடைசியில அவர் எங்க போனோம், இங்கதான் தொகுதி முக்கியம் இல்ல ப்ரோ உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு இந்த தேர்தல்ல இவங்க அதிமுக பக்கம் போயிருந்தனா அவருக்கு கிட்டத்தட்ட 7 தொகுதி கூட கிடைச்சிருக்கும், 8 தொகுதி கூட கிடைச்சிருக்கும்.
நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு, ஏன் வாய்ப்பு போல? நான் அப்ப ஏன் தோக்க போறோம்னு தெரிஞ்சு 2016 ஏன் ப்ரோ வந்துட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போனாங்க? ப்ரோ அதுதான் ப்ரோ, அது வைக்கோ ஏஜென்ட் பண்ண வேலை ப்ரோ, அது வேற விஷயம் அது. சரிங்களா? அது சரி, ஓகே ஓகே, புரியுது. ஏடிஎம்கே இல்ல வைபர், நீங்க அனுப்பப்பட்ட நீங்க சொல்ல வர்றது நல்லாவே புரியுது. தமிழக வெற்றி கழகத்துடைய இது வந்து ரொம்ப பிராட் மைண்டடான ஒரு தாட் ப்ராசஸ் தான். எனக்கு ஓரளவு அதுல ஐடியா இருக்குது. நிச்சயமா ஒரு பிராட் மைண்டடான தாட் ப்ராசஸ் தான். ஆனா தலைமை வந்து நம்மளை ஏற்று வரக்கூடியவங்களுக்கு தான். ஓகேங்களா? வாய்ப்பர் கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. நீங்க இப்ப இங்க திமுக வந்து கொள்கை ரீதியா எடுத்தா பெரியாரோட கொள்கை தான், ஓகேவா? பெரியார் வந்து சமூக நீதி பேசுற ஒரு ஆள் தான், ஓகேவா? அவர் ரிசர்வேஷன் எதிரானவர் தான், ஓகேவா? இவங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்களே, அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ். பெரியார் ரிசர்வேஷனுக்கு எதிரானவரா? புரியல மதன். இல்ல ப்ரோ, அவர் வந்து இந்த கேஷ் சொல்றது ரிசர்வேஷன் ஓகே, அவருக்கு ஃபைன் தான். ஆனா வந்து ரிசர்வேஷன் வச்சு கேஷ் பாலிசி பண்றாங்க பாத்தியா, அதுக்கு எதிரானவர். அப்படி சொல்றது இல்ல ப்ரோ, ஜாதி அரசியலுக்கு எதிரானவர். அதான் சொல்றேன், ரிசர்வேஷன் வச்சு கேஷ் பாலிசி பண்றாங்க பாத்தீங்களா? பெரியார் நிறைய விஷயத்துக்கு எதிரா இருந்தாரு, அதெல்லாம் பேசினா அங்க பிரளயம் வரும். எங்க வேறு போறாங்கன்னா இவங்க கேஷ் பாலிடிக்ஸ் பண்றாங்க பாத்தியா, ரிசர்வேஷன் வச்சு. அந்த ரிசர்வேஷன் வச்சு கேஷ் பாலிடிக்ஸ் பண்றதுல பெரியார் எதிரானவர், ஓகேவா? அந்த கருத்தியலை இவங்க உடச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க இவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்தாங்க, இல்லைன்னா வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க பெரியாரோட கொள்கை எந்த லீடருமே பாசிபிளே கிடையாது, ஓகேவா? அவங்க ஜாதி ரீதியா ஓட்களை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்சி பெருசாச்சு, இல்லைன்னா அவங்க கட்சி வளர்ந்துருக்கு. மதன் ப்ரோ, எந்த லீடரையுமே 100% அடாப்ட் பண்ணிட்டு அந்த லீடரோட 100% கொள்கை எடுத்துக்கிட்டு இங்க ஒரு கட்சி இயங்கவே முடியாது, ஓகேவா? டிஎம்கேலயே பாத்தீங்கன்னா கான்ட்ரரி, பெரியார் வந்து டோன்ட் ஸ்டடி தமிழ்ங்கிறது தான் அவரோட ஒரு டேக். அவர் அதை பல இடத்துல சொல்லியிருக்காரு, எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. டிஎம்கே என்ன பண்றாங்க, டிஎம்கேவோட ஹார்ட் பீஸே தமிழ் தான், தமிழ் வளர்ச்சி தான் அவங்களோட கொள்கையோட ஹார்ட் பீஸ். சோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பூவரசா, அது வந்து ஒரு மேம்போக்கான பார்வை. பெரியார் வந்து தமிழை படிக்காதுன்னு சொன்னாரு, அது நீ அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்காது. அது ஏன் தமிழ்ல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது பெரியாரு, பட் வந்து அவர் ஏன் தமிழை வந்து படிக்காதீங்க, அதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமா தமிழ் சமுதாயத்துக்கு பெரியார் எதிரானவர்னு நான் அப்படி சொல்லையே, அவரோட ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அதை டிஎம்கே எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா அது வேண்டாம்னு விட்டுட்டாங்க. சோ ஒரு தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. ஒரு ப்ராக்ரசிவா ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்றது இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸா இருக்கணும், கொஞ்சம் பிராட் மைண்டடான தாட் ப்ராசஸ்ல வெற்றி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்பரான தேர்தல் அரசியல டிவிகேவும் அததான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். நீங்க வந்து இது தூய்மையான அரசியல் தான், இப்படிதான், அப்படி கிடையாது. நீங்க இப்ப தொகுதிகள் கொடுக்கும் போது இதெல்லாம் நீங்க கணக்குல வைக்கணும், புரியுதுங்களா? அப்ப வந்து இப்ப கேஸ்ட் பார்த்து கொடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க ஒரு தொகுதியில இவங்க மக்கள் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அதாவது இது வந்து ஜாதியா பிரிக்கிறது கிடையாது, இதுதான் நடக்கும். நம்ம சைடுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம பேர் தேடி போட்டுக்கிறதா இருக்கட்டும், அதிகமா அதை பத்தி பேசுறதா, இந்த லெவலுக்கு இதை கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இது போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே மாறிட்டு வரும், புரியுதுங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரம் மக்கள் வந்து நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவர் வந்து ஒரு பரவாயில்ல 2 இடத்துல ஜெயிச்சாரு, ஒரு 3 இடத்துல ஜெயிச்சாருன்னும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும். இது இல்ல நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. அதனால நம்ம வந்து மேம்போக்கா வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிறைய விஷயம் திமுக மேலேயும் வந்து இது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நாளா வந்து இப்ப இந்த வாட்டியே வந்து 3 தொகுதி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2 தான் கொடுத்தேன். அந்த மாதிரி எல்லாரையும் அவங்க என்னன்னா எல்லாரையும் அரவணைச்சு போனோம். ஆனா நமக்கு வெற்றி 40 நம்ம ஜெயிக்கணும். ஒரே நிமிஷம் மதன் ப்ரோ, ஒரு நிமிஷம். வைபர் ப்ரோ, சொன்னீங்கல்ல நீங்க ஜாதி பார்த்து நிறுத்துறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், அந்த சைடு சொன்னீங்கல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து அந்த பாக்கெட் இருக்குன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆள் நிறுத்துறதுல தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், நாங்க யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம்னு சொல்றேன். வந்தீங்கன்னா எங்க தலைமைக்கு கீழே வாங்க, நாங்க போய் கேட்க மாட்டோம். அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். நான் யாரு கீழயும் போக மாட்டேன், எங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க, நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். அடுத்த அரசியல் களம் எப்படின்னா எப்படி இருக்க போகுது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. பிரைமரி ஃபோர்ஸா நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன பாலிடிக்ஸ் எடுக்கணுமோ அதுதான் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பட்சத்தில் டிவிகே ஒரு பிரதான சக்தியா ஏத்துக்கொண்டு அந்த தலைமைக்கு கீழே வந்து நம்ம வந்து ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்க தத்துவார்த்த நிலைப்பாடுகளோட ஒத்து போய் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் பாலிசிஸ் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில எங்களுக்கும் ஒத்து வருது. இப்ப உதாரணமா
பிஜேபியே நாளைக்கு வந்து கூப்பிடுதுன்னா உங்க தலைமையை வந்து ஏத்துக்கிறோம், ஒரு 4 சீட்டு தாங்கன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்கு ஜிவிக்கு அக்செப்ட் பண்ணாது, நிச்சயமா பண்ணாது. இப்பவுமே நான் சொல்லிடுறேன், பண்ணாது. ஏன்னா ஃபண்டமெண்டலி நானும் அதான் சொல்றேன். இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து ஓகே, நாங்க சீட்ஸ் குடுக்கறதுக்கோ சீட் ஷேரிங்கோ ரெடி. ஆனா நாங்க வரமாட்டோம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சையத் ப்ரோ, இங்க ஒரு பெரிய சினாரியோ இருக்கு தெரியுமா? அந்த 70ஸ்ல பெரும்பான்மையான ஜாதி இயக்கங்களை ஆரம்பிச்சு அந்த இயக்கங்கள் கட்சியா மாறுறதுக்கான சென்ஸை கொடுத்தாங்க பாத்தியா? அது கொடுத்தத தமிழ் பார்ட்டிஸ்ல பெரிய இது எப்படி சொல்றது, கேடு கட்ட செயல். அதுதான் இங்க நிறைய சாதிய ரீதியான ஓட்டுகள் பிரியறதுக்கு காரணமே அதுதான். 80ஸ்ல இவங்க பண்ண அந்த ஓட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த வார்த்தைக்கு ஓட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு சொல்றேன். இவங்க வந்து இயக்கமா இருந்த வரைக்கும் ஃபைன், ஓகேவா? அந்த இயக்கம் கட்சியா மாறுறப்ப அந்த கட்சிக்கு ஓட் பேங்க் வருது பத்தியா? அது இங்க பெரிய பார்ட்டிஸை உண்டாக்குது. பாமக அப்படிதானே பண்ணாங்க. பாமக 80ஸ்ல அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா, அது ஆரம்பத்துல பாமக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அம்பேத்கரை கொண்டாடினாங்க, மார்க்ஸ கொண்டாடினாங்க, பெரியாரை கொண்டாடினாங்க. அவங்களுடைய அந்த ஐடி கூட பாருங்க, இன்னும் நெட்ல இருக்கும். பொலிட்டிக்கல் அட்வைசர் யார் தெரியுமா உங்களுக்கு? பழனி பாபா. ஆமா, ஏதோ ஒரு முஸ்லிம்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, முஸ்லீம் தான் அவரு. ஆமா ஆமா, பழனி பாபா தான் லீகல் அட்வைசர். உங்களுக்கு வக்கீலாவும் இருந்தாரு, கட்சிக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர் எல்லாமே அவர் தான். பழனி பாபா தான் ஃபார்மேஷன் ஆஃப் பிஎம்கேல கூடவே நின்றவர். ஆனா சையத் ப்ரோ, இது ரொம்ப இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த கேஷ் பாலிடிக்ஸ், இந்த ஜாதி ரீதியான கட்சிகளை உள்ள கொண்டு வந்து கூட்டணி சீட்டை கொடுத்து அவங்களுக்கான ஓட் பேங்கை கிரியேட் பண்ணி இவங்க பெரிய இம்பாக்டா கொடுத்துட்டாங்க. அதை பிரேக் பண்ணும். அதை பிரேக் பண்ற முதல் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்க கேஷ் பாலிடிக்ஸ் நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இன்னமும் ஜாதி பார்த்தா இன்னமும் நான் சொல்றேன், என்னதான் நீ முற்போக்கு கட்சியா வச்சுக்கோ, ஆனா சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிற்கிறாங்க, ஓட்டு அப்படிதான் உழுவுது. அதான் ரியாலிட்டி. தேர்தல் அரசியல் உன்னுடைய முற்போக்குத்தனத்தை வந்து நீங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல காட்டிக்கங்க. அதாவது ஜெயிச்சு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனா ஜெயிக்கிறதுக்கு நீ இந்த அரசியல தான் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிற மாதிரிதான் சிஸ்டம். அதுதான் சிஸ்டம் அப்படி இருக்கு. அதை மாத்த முடியாது, அததான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா சீமான் மாதிரிதான் எங்கேயும் போகாம இந்த 6 to 7% எந்த தொகுதியிலும் ஜெயிக்காம அந்த ஜாதி ஜாதி பார்த்து தானே நிறுத்துறாங்க. சீமான் திருச்செந்தூர்ல போனாரா நிறுத்த சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம் அண்ணே சையதனே, ஜாதி பார்த்து தானே எல்லாரும் கேண்டிடேட் நிறுத்துறாங்க. ஆனாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறிட்டே தானே இருக்கு. அதை தாண்டி சில ஃபேக்டர்ஸ் பிளே ஆகுது இல்ல. இது வந்துட்டு உனக்கு வந்து அதுக்கு வாங்க, அதுதான் முக்கியமான. அது வந்து உனக்கு கரண்ட் அஃபேர்ஸ், கண்டெம்பரரி இஷ்யூஸ், ஆன்டி இன்கம்பன்சி, ஆளும் கட்சி மீதான அதிருப்தி நிலை, இது எல்லாமே இருக்குதுல்ல. நீ எவ்வளவு எல்லாமே இருக்குல்ல, நீங்க உடனே எதுக்கு எடுத்தாலும் உடைய கொண்டு போய் ஜாதி மேலேயே பழி போட. இதெல்லாம் கன்சாலிடேட்டிங் ஃபோர்சஸ். அதாவது இந்த XYZ பாராமீட்டர்ஸும் உனக்கு சேர்ந்து உனக்கு ஃபேவரா ஆக்ட் ஆகும் பட்சத்தில் ஜாதிங்க எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். அது இல்ல, ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா ஒரு ஓட்டு இருக்கும் இல்லையா? ஜாதி ஓட்டுன்னு சொல்லி ஒரு பாக்கெட்ல அவ்வளவு ஓட்டு இருக்கும், அது அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேலையும் போவாது. ஒரு சினாரியோ இருந்துச்சு. பாமக வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தா கணிசமா அவங்க ஓட்டு வாங்கி 4 சீட் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேவல் இருக்கும், ஓகேவா? அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது உண்மையும் கூட, ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ஓட் ஷேர் இங்க 10% ஓட்டு இருக்கலாம் அவங்களுக்கு. ஏதாவது 10% ஓட்டு நினைக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமா சைதனா, அவன் என்னன்னா அந்த பையன் விஜயகாந்த் பையன் 2 சுற்று பார்த்து சொல்லுங்க. 2000 இருக்கும். 2000 வந்துச்சா? இல்ல 4000 ஓட்டு 4000 ஓட்டு டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். கடைசி 21 ஓட்டு சுற்றுல 24 சுற்று நினைக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்க லவ்லி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் ஒரு கனவு ஒண்ணு சொல்றேன், தப்பா ரைட்டான்னு மட்டும் பாருங்க. இப்போ தோல் திருமாவளவன் தனியா நிக்கிறாங்க, ஜாதி கட்சிங்கெல்லாம் இப்ப தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப தோல் திருமாவளவன் தனியா நின்னா அவர் எல்லா எல்லா ஜாதியும் போட மாட்டாங்க, பாதி திமுக போடுவாங்க, எல்லாருமே போட்டுற மாட்டாங்க. சரிங்களா? இங்க ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்களுங்கிறாங்க. நம்ம ஜாதியா இருந்தா கூட அவனுக்கு ஓட்டு போட விடாரா, திமுக தாண்டா போடணும்ட்டுங்கிறாங்க. லவ்லி ப்ரோ, நீங்க சொல்றது எக்ஸாக்ட்டா 20% ஓட்டு இவங்க வச்சிருக்காங்க, கட்சி ரீதியா வச்சிருக்காங்க. அந்த 10% ஓட்டு இருக்குல்ல, மெஜாரிட்டி தீர்மானிக்க சொல்ல, மெஜாரிட்டி தீர்மானிக்க 10% ஓட்டு இருக்குல்ல, அந்த 10% ஓட்டு ஜாதியில இருந்து வருது, ஓகேவா? இல்ல அவரு சொன்னார்ல, அதான் ப்ரோ 30% வச்சு இவங்க ஜெயிக்கிறாங்க வச்சுங்க, சிஎம் வரான்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள் சிஎம்க்கு, ஓகேவா? அந்த 20% ஓட்டு தான் அவங்க கட்சி ஓட்டு, ஓகேவா?
பேலன்ஸ் இருக்க 10% ஓட்டு அது ஜாதி ஓட்டு. ஓகே, ஜாதி ஓட்டு சென்ஸ் திருமாவளவன் ஓட்டு பிளஸ் வந்து பாமக ஓட்டு பிளஸ் வந்து இது மாதிரி இருக்க ஓட்டு தான், இதர ஓட்டு தான். அதுதான் உங்களை மெஜாரிட்டி இல்ல தீர்மானிக்கும். அவரு பேசுறது மொத்தமே மொத்தமே போட்டுருவாரு மாதிரி பேசுறாரு. ஓ அப்படிலாம் அதுல அவரு இல்ல அவரு ஜாதி வச்சுதான் ஓட்டே போடுறாங்க அப்படின்னு. ஸ்ட்ரென்த் ஷேரிங் தான். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சில ஏரியால ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையா, அங்க ஒரு ஏரியாவோட தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா சார்புப்பட்ட மக்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ என் கூட்டணியில் இருக்குன்னா அந்த தொகுதியில உனக்கு சீட் இல்லாட்டாலும் உன் தொகுதியில ஏன் ஆட்கள் அங்க இருக்காங்கன்னா அந்த இது ஸ்ட்ரென்த் ஷேர் ஆகும். இந்த மாதிரி இது பார்த்துதான் உங்களுக்கு சீட்டா தராங்க. அது தப்புன்னு சொல்ல, எல்லாரும் போட்டுருவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். அவரு சொல்ற பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு போட்டுருவாங்க, அந்த ஜாதிகாரி எல்லாருக்கும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாரும் பிரச்சனையும் இருக்கு. தர்மபுரி நின்னாங்களே அவங்க கூட நின்ன 2 பேருமே அவங்க கேஷ் தான். 2 பேருமே அவங்க கேஷ் தான். அதனால ஓட்டு பிரிவு அதிகமாச்சாங்க. பிரிவாகி உங்க சொல்றேன், பிரிவு ஏற்பாடுன்னு சொல்றேன் நானு. நடக்கும். அப்புறம் இது தினேஷ் என்ன தினேஷ் உனக்கு 6000 ரூபாய் வரப்போகுது, சந்தோஷமா இரு. 6000 ரூபாய் எப்ப கிரெடிட் ஆகும்? ஆமா இன்னைக்கு ராத்திரியே அதை கிரெடிட் பண்ணி தந்தா 20% இல்ல ப்ரோ 1200 ரூபீஸ் வந்து எனக்கு தந்துடுறியா, உனக்கு வசூல் பண்ணி தந்துடுறேன் நான். ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, என்ன பண்ணா சொல்லுங்க பண்ணிடலாம். உனக்கு 6000 ரூபாய் வந்துரும்பா, அதுக்கு நான் கேரண்டி சொல்லிட்டேன், தெளிவா கொடுத்துறேன்ட்டாரு. அதெல்லாம் சொல்லுங்க லவ்லி. ஒரே நிமிஷம், ராபின்சன் கீழ இருக்க டிசைன்ல தூக்கு மேல ராபின்சன் எல்லாம் பேசி நம்ம என்னத்த இது பண்ண போறோம். அவன்லாம் ஒரு கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு எதுவுமே இல்லாத ஒரு ஆள். அவன்லாம் கூப்பிட்டு வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்குது எனக்கு. எங்க ஸ்பீக்கர் கிடைக்கும் அப்படின்னு அலையிற நாய்க்குள்ள. சாயித் ப்ரோ, நம்ம டிவிக்கு பத்தி பேசுமா கொஞ்ச நேரம்? போர் அடிக்குது. சரி, இப்ப 110 மாவட்டங்களுக்கு 110 மாவட்டம்னா தென் மாவட்டம் அப்படின்னு சொல்றது 4 மாவட்டம் இருக்குல்ல, வடக்கு தெற்கு கிழக்கு சொல்லி அந்த 4 மாவட்டங்கள்ல இப்போதைக்கு 38 மாவட்டம் தான் பிரிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கா அந்த இதர 3 மாவட்டம் இருக்குல்ல, உள்ளரமா பிரி மாவட்டத்துக்குள்ளார அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு இன்னும் போடல. இதுக்கப்புறம் இப்பெல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்களை. அது இந்த சென்ஸ் இந்த மாசத்துக்குள்ள பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்கன்னா 110 மாவட்டங்களுக்கும் ப்ராப்பரா வந்து வடக்கு செயலாளர் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாடு. அந்த அதுக்கான உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே செலக்ஷன் பண்ணி எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் மாநாட்டை நோக்கி போவாப்ல. அதுக்கான ஸ்கேனிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிழக்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் சொல்லி ஒரு பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவுக்கான மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சென்ஸ்ல இன்னும் 10 நாள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பெருமாவட்டம் சொல்றது இந்த மாவட்டங்களை பிரிக்கிறப்போ செயலாளர் போடுறப்போ கொஞ்சம் பார்த்து அழகா போடணும். நல்லா இறங்கி வேலை செய்யற பசங்க கிட்ட கொடுக்கணும். நிறைய பேர் இருப்பாங்க, தெரியும் அவங்களுக்கு யாரோ இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் அவங்களுக்கு. இல்ல இப்போ ஸ்கூல் பசங்க வேற கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு பேர் தான் மாநாடு நடக்குன்ட்டு பாக்குறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாடு. ஆமா ஆமா ஆமா. என் கணிப்பு விஜய் மக்கள் இயக்க ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளா ஏதோ வரப்போகுது. ஜூலை மாசம் 2007 இல்ல 2009 ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்களே, அது வந்து 15 வருஷத்துக்கு எட்ட போகுது. அடுத்த 17ஆம் தேதி நினைக்கிறேன், 17 18 ஜூலை மாசம் கரெக்டா. அன்னைக்கு பிளானிங் இருக்குமான்னு தெரியல எனக்கு. கரெக்டா அதான் அது நோக்கிதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். 15 ஆண்டு கால டிவிக்கு இது விஜய் மக்கள் இயக்கத்தை. அதே போல இந்த ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் 2 வக்கீல் போடுறாங்களா, அது மக்கள் கிட்ட கொஞ்சம் நல்ல வரவேற்பு பெறுது. ஆமா, இலவச சட்ட ஆலோசனை. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கொஞ்சம் எளிய மக்கள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சட்ட கைடன்ஸ் கிடைக்காம அது லாயரெல்லாம் அப்ரோச் பண்றதுலாம் பெரிய வசதியெல்லாம் இருக்காது. இனிஷியல் ஃபீஸ் அது இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சட்ட கைடன்ஸ் நல்ல மக்களை போய் டைரக்டா ரீச் ஆகுறதுதான். இல்ல ஒரு லீகல் டீம் இருக்கணும்ல. ஒரு அந்த டீம் கீழ தான் வழக்கறிஞர் பாசறைக்கு கீழே இருக்குது. அவங்க அதாவது எப்படின்னா எளிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இப்ப திடீர்னு வந்து சம்மந்தமே இருக்காது, கேஸும் தூக்கிட்டு போயிருவாங்க என்ன. அப்புறம் வந்து 15 மணிக்கு சம்மந்தம் இல்லாத இந்த இதெல்லாம் போடுறது. அப்புறம் சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கு வந்து சட்ட உதவியை நாடுறது. டெஃபர்மேஷன், செடிஷன், அப்புறம் டிஃபர்மேஷன்லாம் கூட வந்து உனக்கு வந்து பெரிய இதுன்னு வைங்களேன். நான் சொல்றது வந்து பார்த்தோன்னா சாதாரணமான ஒரு சிவில் கேஸா இருக்கும்.
புரியுதா இல்ல? செடிஷன் போடுவாங்க செடிஷன் என்ன? இல்ல ப்ரோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ப்ரோ. இப்போ உள்ள சில பேருக்கு தயக்கம் இருக்கும் உள்ள போறதுக்கு. இது இவங்க கைட் பண்ணி போனாங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ். நீங்க வேணா பாருங்க, விஜய் சார் மேல செடிஷன் போடுறான் எல்லாம் இல்லையான்னு பாருங்க. அவர் வந்து பேசினாலே போட்டுருவாங்க. செடிஷன் எல்லாம் வழக்கமா எல்லா பொலிட்டிஷியன் மேலயும் போடுவாங்க. ஓவர் சார் செடிஷன் என்னது? செடிஷன்னா இப்போ உங்களை பத்தி நான் ஏதாவது பேசிட்டேன்னா, நீங்க ஆட்சியில இருந்தீங்கன்னா என்னை பத்தி அவன் தப்பா பேசிட்டான், தனி மனித தாக்குதல் நடத்திட்டான்னு சொல்லி கேஸா போடுறது. அதாவது அரசுக்கு எதிராக ரொம்ப சிம்பிள் வழக்குங்க. அவதூறு வழக்கு மட்டும் இல்ல, வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசினார், சட்டம் ஒழுங்குக்கு சீர்கெடுக்கும் விதத்தில் பேசினார். சட்டம் ஒழுங்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசிவிட்டு சென்று விட்டார். சையத் ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, தலைவா படம் வந்தப்ப அந்த படத்தை பேன் பண்ணும்போது என்ன ரீசன் தெரியுமா சொன்னது ஜெயலலிதா? சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இந்த படத்துல காட்சிகள் அமைந்திருப்பதால் நாங்க படத்தை தடை பண்றோம்னு சொல்லிட்டு 144 போட்டானுங்க இந்த படத்துக்கு. இது நம்ம தலை வாங்கக்கூடிய ஒரு படத்துக்கு அந்த டைட்டில் பண்ண அடி, அந்த அடி சும்மா இல்ல. டைம் டு லீடு. டைம் டு லீடு. அப்புறம் உள்ள நிறைய இருந்துச்சு, வசனமும் இருந்தது. ஆனா யூசுவலா எல்லா கட்சிக்காரங்களும் ஃபேஸ் பண்றது ரெண்டு கேஸ் தானே, ஒன்னு செடிஷன், இன்னொன்னு டெஃபமேஷன். சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் வகையில் வந்துட்டு இருந்ததுனால இதுக்கு தடை போடுறோம். சட்ட ஒழுங்கு யாரு சீர்கெடுப்பா அப்படின்னு கேட்டீங்களா, நாங்க தான் தூக்கிட்டு போய் ஏடிஎம்கே தான் சீர்கெடுப்போம். அதனால நாங்க ப்ரோ, நீங்க சீமானெல்லாம் இவரோட என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் ஏன் ப்ரோ அவரை பத்தி பேசுறீங்க? அவரை விடுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப சாய் ப்ரோ கேக்குதா? ஏன் இல்ல எதனால நான் சொன்னேன்னா, சீமான் வந்து ஆரம்ப கட்டத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிச்ச சீமானையே அந்த வழி பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். சீமான் என்னெல்லாம் பேசியிருக்காரு. சட்டம் போட்டு உண்மையாவே இருங்க சீமான் உண்மையாவே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. இவரு அப்படிலாம் பேச மாட்டாரு, விட்டுருங்க. இல்ல பேசுனது இல்லப்பா, பேசாததுக்கு முன்னாடியே இது நடந்தது. அது வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி நடந்தது. தூக்கிட்டு போய் ஒரு 7 மாசமோ என்னமோ அவரை கொண்டு போய் குண்ட சட்டத்துல போட்டு அடிச்சு வச்சிருந்தானுங்க. இல்ல ப்ரோ ஆடியோ லஞ்ச்ல என்ன பிரச்சனால அது ஒரு வாதம் பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லவா வேணும்? இல்ல இதுக்கு மேல என்ன அடிப்பாங்க தளபதி? அதுதான் நான் இதுக்கு ரெடி ஆயிக்கோங்கன்னு சொல்றேன். கேக்குறேன். சாய் ப்ரோ கேக்குதா? கேக்குது. இன்ஃபேக்ட் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து உலர வந்துட்டாருன்னா அவரோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசா இருக்கும்? நிச்சயமா இருக்கும். அதாவது இம்பாக்ட் அப்படின்னு சொல்றதோட அவருடைய கைடன்ஸ் இருக்கும். அவருடைய வருவார் எஸ்எஸ்சி வருவாரு, நிச்சயமா வருவாரு. வருவாரா? மாநாடுக்கே மேடையில வந்து உட்காருவார், எஸ்எஸ்சி வருவார். இல்ல ப்ரோ, நான் அவர்கிட்ட பர்சனலா பேசினேன், அவர் பேசலாம் அதை பத்தி. ஓகே எஸ்எஸ்சி எப்ப வருவார்? அப்படியா? அதாவது not hold any post in the party அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து I'm not saying he going to hold any post. நான் என்ன சொல்றேன்னா வருவாரா அப்படிங்கறதே தெரியலடா. ஒரு பெத்த தகப்பம்பா, என்னப்பா நீ பேசிட்டு சமீபத்துல இப்ப ஒரு பேட்டி கூட அவங்க கேட்டிருப்பாங்க. கேட்டதுக்கு சும்மா போகும்போது கேட்கும்போது கூட சொன்னாங்க, ஆமா நான் கண்டிப்பா நான் வந்து அந்த கட்சியில நான் நிறைய அறிவுரை எல்லாம் வழங்குவேன், தலையீடு என்னது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாப்ல. அப்படிலாம் சொல்லல, என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கு. இல்ல முழுசா நீங்க பேட்டி இருப்பாங்க, முழுசா பாருங்க, அதுல போட்டுருந்தாப்ல. கண்டிப்பா அந்த கட்சியில தலையீடு இருக்கும்னா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நான் என் மகன் என்னோட மகன் கட்சியில தலையீடு இருக்கும்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, யார் மைக்காது? அது ஆசீர்வாதம் இல்ல, அது தப்பும் கிடையாது. அவர் பாயிண்ட் ஒரே நிமிஷம் கோரை ப்ரோ ஒரு நிமிஷம். லவ்லி ப்ரோ உங்க மைக்கு தான் எக்கோ அடிக்குதா? யார் ப்ரோ எக்கோ அடிக்குது? எந்த இல்ல ப்ரோ, ஏன் மைக்கா பாருங்க. இல்லண்ணே உங்க மைக் இல்லண்ணே, கோரை ஒரு மைக் தான் எக்கோ அடிக்குது. இல்ல போர்ஸா அவரோட பாலிடிக்ஸ் தெளிவு இருக்குல்ல, அது பெருசு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு எஸ்எஸ்சி சார் பத்தி அவ்வளவா தெரியாது. இல்ல எஸ்எஸ்சி அப்பா நல்ல அரசியல்வாதி தான். எஸ்எஸ்சி அப்பா வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு டிரெவிடியன் ஐடியாலஜில நல்லா ஊறி போனவரு. கலைஞர் அந்த இதோட எல்லாம் ரொம்ப இதா இருந்தார். கலைஞருக்குலாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, he also close to காங்கிரஸ். அது எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆல்சோ க்ளோஸ் டு காங்கிரஸ் தான். ஆனா ஃபர்ஸ்டா வந்து அவரு கலைஞரோட தான் வந்து
ஓகே ஐ டோன்ட் நோ நல்ல ஒரு அக்வைண்டன்ஸ்ல இருந்தாப்ல, ஒரு நல்ல ஒரு குட் புக்ல. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? டிவி நம்ம இது இருக்குல்ல, இப்போ கட்சி இருக்குல்ல விஎம்ஐ, அந்த விஎம்ஐக்கு இந்த போஸ்டிங் தெரியுமா உனக்கு? பூத் கமிட்டி போஸ்டிங். அதை ஃபர்ஸ்ட் கட்டமைச்சது அவர் தான். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு அவர் தெளிவா ஒரு இயக்கத்தை அரசியல் கட்சி மாதிரி வந்து இது பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. இது ப்ரீ பிளான்டு தானே? இது அப்படி மாற போகுதுன்னு அவருக்கு அப்பவே தெரியும்ல. மாறதுக்காக தான் எல்லாம் பண்ணது. இல்ல ப்ரோ, கண்டிப்பா இதற்கான அஸ்திவாரத்தை 2009 நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு ஏன் ப்ரோ ஏன் தலைவரே இப்படி வந்து விடுறீங்க? நான் 200 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம், நம்பர் 1 இடத்துல இருந்து நான் கேட்கல. அப்படி யாராவது தற்கொலை கேள்வி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டீங்கன்னா நான் நம்பர் 1 இடத்துக்கு வந்து வந்ததே அரசியலுக்கு வரதுக்கு தான் பாட்டு போயிடுவாரு அவரு. ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆமா ஆமா, ஏன்னா அது இன்னைக்கே முடிவு எடுத்திருக்காரு. 50 வயசுல நான் அரசியலுக்குள்ள இருப்பேன் அப்படிங்கறது அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொன்னும் அந்த அறிக்கையில இருந்துச்சுனே, இல்ல இன்னொன்னும் அந்த அறிக்கையில இருந்துச்சு, ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது மேட்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் சண்டை செய்வேங்கிற மாதிரி அதுல ஒரு லைன் இருந்துச்சு. யூசுவலா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மார்க்கெட் போயிடுச்சு, வயசாயிடுச்சு, அதான் அடுத்தது வந்து அரசியலுக்கு வர்றது, முடி கொட்டிருச்சு, அரசியலுக்கு இதான் கடைசி அப்படின்னு. அது எல்லாமே எனக்கு 49-50 வயசுல ஆச்சு, நான் பீக்ல இருக்கேன், நம்பர் 1 எனக்கு, நான் இப்பயும் மார்க்கெட் நான் தான் டாப், ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வரேன். கரெக்ட். 50 வயசுல சுரேந்திரன் நம்ம எவ்வளவு இல்லண்ணே நம்ம எவ்வளவு பொலிட்டீஷியன்ஸ் பாத்திருக்கோம். ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் படம் நல்லா ஓடுதுன்னு சொல்லி அரசியல்ல காவால விட்டுட்டு அங்க ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம பாக்குறோம். அவர்ல அந்த மாதிரி ஆளா இருக்கும்போது இவர் எவ்வளவு எங்க நீங்க திடீர்னு திக்குமுக்கு ஆடுற மாதிரி விக்ரம் இட்டு கொடுத்தீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்ன பண்றது? ஒரு மனுஷனா வாயில ஒரு நாக்குனா ஒரு கெரியர் முடிஞ்சிச்சு போயிடுச்சுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க திடீர்னு வந்து இதாக்கிட்டீங்க. அப்புறம் வந்து இந்தியன் 2க்கு நீங்களே ஹைப்பா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களே இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க. திடீர்னு வந்து மனிதத்தனம் தக் லைஃபோட வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன்னா, இப்படி எல்லாம் எது மாறும்னு நினைச்சுட்டு ஏன்பா ஹிட்டு கொடுப்பார், மணிரத்ன ஹிட்டு கொடுப்பாரு. ஓகே, அவரு கூட ரொம்ப பெருசா கடந்து போறேன், கூட ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா எதுவும். ஆனா லைட்டா ஆரம்பிச்சோன்னா சயதான் எனக்கு கரெக்டா பிடிச்சிட்டாரு. நான் அங்கதான் போறேன்னு. என்னப்பா இவ்வளவு தூரம் ஓப்பனா நீ பேசுனதுக்கு அப்புறம் இதுல இருக்கு கமல் கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்குனே அவர் மேல. வருத்தம் இருக்குது, ஆனா எனக்கு கோவம்லாம் கிடையாது. ஏன்னா அவட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. எனக்கு 2 பேர் இருக்கு. எனக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அதை இது பண்ணிட்டாரு. நான் வந்து நான் யாராவது வந்து நமக்கு எகெயின்ஸ்டா வந்து பேசினா மட்டும்தான் பேசுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இல்லனே சுரேந்திரனே, எனக்கு ரஜினிகாந்த் மேலேயே லைட்டா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சொல்றதுக்கு சிரிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆள் அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்துச்சு, ஓகே நல்லது எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். சரி, எங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனமூர்த்தியை கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ நினைச்ச அப்படி அப்படி இல்ல இல்ல நான் கடந்து போல. நான் என்ன நினைச்சேன்னா, அவரு அர்ஜுனமூர்த்தி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசியலுக்கு வர போறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல. அப்ப சொல்றேன் நான், அவரு அனௌன்ஸ் பண்ணி நான் அனௌன்ஸ் பண்ண வரல அப்படின்னு சொன்ன கேப்பை விட்டுருங்க. அவர் ஓப்பனா சொல்லாததுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருந்துச்சுல, அதோ இன்று நாளை அந்த பீரியட சொல்றேன். அவர் வந்தா நல்லா பண்ணுவாரோ அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அவர் வந்து அந்த அவன் பேரு தெரியாம இவர் பேர் என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கேட்டு சொன்ன கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. ஆனா அதுக்கு அந்த விஷயத்துக்கே வரல. சும்மா இப்ப கமல் மேல நம்பிக்கை வச்சேன்னு சொன்னேன்ல, அவர் அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரி லைட்டா இதுவும் நல்லது பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன். அது நான் வழக்கம் போல பாலிடிக்ஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி போச்சு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, அவர் தோத்துருவாரு அதெல்லாம் தெரியும். பட் ஓகே, அட்லீஸ்ட் வந்து எவ்வளவுதான் நம்ம படத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தோத்தாலும் நான் திருப்பி அது மாதிரி ட்ரை பண்ணுவேன், விட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்து நான் எவ்வளவு தோத்தாலும் என்னோட இதுல ஸ்டாண்ட்ல கிளியரா இருப்பேன், இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன், இப்படிதான் தனித்து இருப்பேன் அப்படின்னு பண்ணுவாரு. நாம் தமிழருக்கு தான் ஒரு தடவை ஓட்டு இல்ல. கரெக்ட்னே. இல்லண்ணே சுரேந்திரனே, நீங்க சொன்னதான் நானும் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்,
நான் என்ன நினைச்சேன், ரஜினி வந்தா ஜெயிக்கலாம் மாட்டாரு, ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அததான் நானும் நினைச்சேன். மாத்தி பேசாத போறசா, நீ என்ன நினைச்சங்கிறதெல்லாம் பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சுட்டு. அண்ணே அவரு ஜெயிக்க மாட்டாரு. அவர் நல்லது செய்வாரு சாமி நம்பி இருக்கேன். அவர் எப்படி நல்லது செய்ய? அவரு நல்லது இருங்க, அவரு பாஜகவின் சங்கி அரசியலை வந்துட்டு அவர் கேரி பண்ணி வந்துட்டு இருக்கிற இவ்வளவு ஐடியாலஜி புரிதல் இருக்கிற உனக்கு ரஜினிகாந்த் நல்லது செய்வார் நீ நம்புறது எனக்கு ரொம்ப வியக்க வைக்குது. ஐ அம் அஸ்டானிஷ்ட் பை யுவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஐயோ சாமி, அவரு நல்லது பண்ணுவாரு நான் நினைச்சது. ஒரு சீட்டு மேட்ரு அதுக்கும் ரஜினி வந்து அவரோட ஃபேன்ஸுக்கே நல்லது பண்ண மாட்டாரு, இதுல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. அது வந்து ஓரளவுக்கு மீடியாக்கரான அறியாத வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து எனக்கு வந்து அரௌண்ட் 17 வயசோ 18 வயசோ. அதை வந்து இந்த போர்ஷனை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அந்த காலத்துல ஏதோ அமெச்சூரிஸ்டிக்கா திங்க் பண்ணிருக்கு. ஆமா, மெச்சூரிட்டி இல்லாத போது அப்படி தோணி இருக்கு. சரி, ஓகே. அவர் அப்படி அனௌன்ஸ் பண்ண பிரேக்கிங் நியூஸ்னே, லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் பயங்கரமா பேசினாங்க. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பெருசா நடக்க போது போலடா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அந்த டைம்ல அதுக்கு இருந்த ஃபீவர் அந்த டைம்ல. சொல்லுங்க ப்ரோ. அவர் வருவாரு, நல்லது செய்ய மாட்டாரு, ஆனா கூட்டணி வைப்பாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தோணுச்சு ப்ரோ. அவருதான் வரவே இல்லையே. வந்தாருன்னா சொல்றேன், வந்தாருன்னா நான் என்ன நினைச்சேன்னா வரும்போது வருவாரு, ஆனா கண்டிப்பா கூட்டணி ஓட்டா வருவாருன்னு தான் நினைச்சேன். கண்டிப்பா கூட்டணி அவரு உள்ள இழுத்ததே பிஜேபி தாங்க. ஆமா ஆமா கன்ஃபார்ம். அது வரும்போதே எல்லாருக்கும் தெரியுமே. சரிதானே, ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஆளு பீட தான் போல. இங்க வந்திருந்தானே போச்சுனே, நாசமா போச்சு. அதெல்லாம் ட்ரோலுக்குப்பா, அதெல்லாம் ஒரு பகத்தறிவா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம வந்து அது யோசிச்சுட்டு இருக்கோம்னா என்னுடைய பெர்செப்ஷன் ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா? some forces from BJP took him to politics. அது இந்த வயசுல அவர் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா டியூ டு சம் பெனிஃபிட் அது வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த நிலைப்பாடுகள் எடுத்து பேசும்பொழுது அவருக்கு கிடைக்கிற ரிசப்ஷன், காரி துப்புறது, காலா படத்தை ஃபிளாப் ஆக்குறது, மரியாதையை இழக்கிறது, ஹேட்ரட், எந்த மக்கள் கிட்ட ஒரு குறைந்தபட்ச அன்பை சம்பாதிச்சோமோ அந்த மக்கள் கிட்ட. இதுக்கு இந்த பாஜகவின் இந்த சங்கி அரசியலை வந்து தேர்தல் களத்துல நின்று நம்ம செய்ய முடியுமா, நம்மளை அடிச்சே துரத்தி விடுவார்கள் என்று சொல்லி அவர் வந்து கொரோனா அது இதுன்னு என்னெல்லாமோ காரணம் காட்டி பின் வாங்கிட்டார். சிம்பிள். இல்ல இன்னொரு பிரச்சனை இருக்குனே, அவரு 1 கோடி உறுப்பினரோ என்னவோ சேர்க்கணும், ஒவ்வொரு பூத்துலயும் ஆள் போடணும்னு சொல்லி அதுக்கு மூவ் பண்ணாங்க. அதெல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. அவர் பிளான் பண்ண மாதிரி போகல. அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு பேன் அவுட் ஆகல. உனக்கு 96ல இந்த ஆள் வந்து இவருக்கு டிஎம்கே காதல கூட்டி அதெல்லாம் தெரியும் ப்ரோ. தம்பி பண்ணப்பல தெரியும் அதெல்லாம் தெரியும். 99ல வந்து சொல்றேன், 99ல வந்து இவரை போட்டு செமடி அடிச்சிச்சு ஏடிஎம்கே. ஓகேவா, அந்த அம்மா அடிச்சதுக்கு அப்புறம் 2001 வாவப்பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. 2001 ஜெயிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு பொக்க கொடுத்தாப்புல, பொக்க கொடுத்து ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொன்னாப்புல. ஓகேவா, அந்த அளவுக்கு பயனா படுத்துருவாரு ப்ரோ, யாரா இருந்தாலும் படுத்துருவாரு. இப்ப நாளைக்கே ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட், அது சுரேந்திரன் பாருங்க கரெக்டா புடிச்சாரு. ராகுல் காந்தி ஜெயிச்சிருந்தா திஸ் இஸ் வாட் இந்தியா நீட்ஸ், த யங் பிளட், த யங் வைப்ரண்ட் பிளட்னு அடுத்த 5வது நிமிஷத்துல ட்வீட் வரும். கூச்சமே பட மாட்டாரு தலைவன். ஆமா 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 ஆமா. இன்னைக்கு என்ன மோடிக்கு எதுவும் ட்வீட் பண்ணல அவரு? ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, யுவர் விக்டரி அகைன். போட்டா உள்ள கூப்பிட்டு அடி அடி நடிப்பாங்க. இல்ல அவருக்கு அங்க சிக்னல் கிடைக்காது. கீழே இறங்கி மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோடனே போடுவாரு. இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், விஐபி குரூப். ஏதாவது ஒண்ணுனா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு டெக்ஸ்ட மட்டும் மாத்தி எல்லாரும் ட்வீட் போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு சொல்லாம விட்டாங்க, ஏன்னா எல்லாம் சோகத்துல இருக்காங்க. இல்லையா, அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தானுங்க. ரோஜா தோத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தானுங்க. ரஜினியை பகச்சுக்கிட்டாங்க. ரோஜா வந்து ரஜினியை விமர்சனம் பண்ணிடுச்சான். அதனால பாத்துக்கோ, தேசத்தை யாரு ஆள போறான்னு பேசிட்டு ரஜினியை வந்துட்டு நான் வருவேன் வரமாட்டேன் என்னது என்ன விமர்சனம் கிளி. அதாவது காமெடி பீஸ் ஆக்கி விட்டு போயிடுச்சு. 4 வார்த்தை தான் பேசிச்சு, 4 லைன் தான் பேசிச்சு. ஆனா வந்து அது அன்னைக்கு கிளி கிழிச்சு அது. ஆனா உண்மையாவே நான் இன்னைக்கு பிக் ப்ளோவா பிஜேபிக்கு பாக்குறது, அவன் யூபியில தோத்தது கூட இல்லனே, அயோத்தியாலேயே தோத்தது. அதை நான் ரொம்ப பெரிய ப்ளோவா பாக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ரஜினிக்கு ஒரே ஒரு கொள்கை கிடையாது, ஆன்மீக கொள்கை ஒண்டிதான் அவனுக்கு. இப்போ தயவு செஞ்சு மறுபடியும் ஆன்மீகம்னு சொல்லாதீங்க. ஒரே விஷயம், ஆன்மீகம் வேற, இவங்க பேசுறது வேற. அது வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ரஜினி என்ன சொன்னார் ப்ரோ?
எல்லா மதத்திலயும் ஒரே நிமிஷம், எல்லா நான் மதத்திலயும் வந்து ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இவங்க பேசுறது சங்கி மீகம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ப்ரோ நான் ரஜினி சொன்னதுதான் சொன்னேன் ப்ரோ. ஏய் ஒரு நிமிஷம், இவரா பூவரசா 2001 பாபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன பாத்தியா? அதாவது சும்மா கதை ஓகேவா? அந்த 4 வருஷம் படமே வரல. அது காரணம் ஆமா வந்து சயதன் எனக்கு தெரியும். அண்ணே அந்த பாபா மேட்ரு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. பாபா சமயத்துல பிரச்சனை பாபால வந்துச்சு. பாட்டாளி செம்ம மக்கள் அடி கட்சி வந்து படப்பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. சிகரெட் அடிக்கிறாரு இவர், அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. நாட்டுக்கு ஆமா. வந்து சரி, அது மக்களுக்கு ஹெல்த் பிரச்சனை வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இவங்களுக்கும் ரஜினியெல்லாம் கடுமையா அஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனா பாட்டாளி இல்ல அவன் மக்கள் கட்சி கூட்டணி நல்லதுதான் வைப்பான் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கே கூட அவன். அந்த படத்தை எல்லாம் மக்கள் பார்த்துட்டு சாவறதுக்கு அந்த படப்பொட்டி தொலைஞ்சதாவே இருந்திருக்கலாம். 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல பாபா ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகல. பாமகவும் ஒரு நிமிஷம் அப்போ ரஜினியால பேச முடியாது. ஏன்னா ஜெயலலிதா கிட்ட ஆல்ரெடி ஆப்போசிட். அதை தாண்டி பாமக கூட்டணி ஓகேவா, ஏடிஎம்கே கூட கூட்டணின்றப்ப நீ போயிட்டு பாமக எதனா பேசுனா எதுவும் இம்பாக்ட் ஆகும் சொல்லி 4 வருஷம் படம் இல்லை. 4 வருஷம் ஓட்டாப்ல விட்டவர் ஓடி போயிட்டு அப்புறமா தான் படமே வந்துச்சு. சிவாஜி ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் படம் கொடுத்தாங்க. இல்லைன்னா படம் வந்திருக்காரு. அதுவும் ஜெயலலிதா சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் விட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்க விட்டுருக்காரு. அவனை பிடிச்சி காலி பண்ணிருக்கான் பேர். அவன் எனக்கு காணா போயிட்டு பாபாக்கு அப்புறம் சந்திரமுகி தானே 3 வருஷம் கேப். ஆமா, சிவாஜி ப்ரொடக்ஷன் தானே அது. அது சிவாஜி ப்ரொடக்ஷன். சிவாஜி ப்ரொடக்ஷன். ஆமா ஆமா சிவாஜி ப்ரொடக்ஷன். அண்ணே ஆனா அந்த ஆளு யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு கூச்சப்படாம சப்போர்ட் பண்ணிடுறாருன்னு. இல்ல ஒரே ஒரு தடவை அவன் மன்னிப்பு கேட்காம கார்ல விழாத இடமே இல்லடா. ஓகேவா, அங்க நம்ம கிட்ட இங்க கர்நாடகா தண்ணில இருந்து திட்டுவான். இங்க திட்டினோடனே அவனுக்கு ஒரு மன்னிப்பு கடை எழுதிடுவான் கனடாலயே. அண்ணே எனக்கு ஒரே ஒரு ஆசை, நாளைக்கு விஜய் நான் ஜெயிச்சு 2 தடவை சிஎம் ஆயிட்டாருன்னா கால்ல விழுந்துருவாரு. சின்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, கால்ல விழுந்துருவாரு. இல்லைன்னா வட்டி பிசினஸ் என்ன வருது? பைசா யோகி காலே விழுறாப்புல. இவன் கால விழுந்தா எனக்கு புரியல. விஜய் என்ன காலெல்லாம் விழுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நம்ம கொள்ள மாசா இருக்கும் கேள்வி. சில வெளியே தூக்கி போடுதா சானிடைட் அப்படி இல்ல சையத் ப்ரோ செம உஷா. சையத் ப்ரோ மூடி அழகா ட்வீட் கோட் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டு ஆதரவு வாங்கிட்டா இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல. குழப்பம் தேவையில்லை. இல்ல சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து ஒரு ஆதரவு வாங்கிட்டாப்புல கோட் பண்ணி ட்வீட்டை போட்டு. ஒரு சந்தோஷமும் இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எல்லாம் கிடைக்கல, அவங்களால எதுவும் பெருசா மாத்த முடியாதுங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கா? ஆமா ஆமா இல்லண்ணே, நமக்கு சப்போஸ் அவங்க 360 எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இல்ல போசா, இப்போ நீ சொன்ன மாதிரிதான் அவங்க தனி மெஜாரிட்டியா வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இப்ப அடுத்து இடி வச்சியும் மிரட்டுவாங்க, நீங்க வரீங்களா இல்ல கேஸ ஸ்டாங் பண்ணுவா சொல்லிட்டு. புதுசா லாக் கொண்டு வருவாங்க ப்ரோ. சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு கேஸ் இருக்குல்ல, இப்ப அந்த கேஸ் அவன் தூக்க சொல்லுவான். ஓகேவா, பாதி என்ன பண்ணுவான், இப்ப மைனாரிட்டி தான் இருக்கு அவங்க கிட்ட, சீட் இல்ல அவனுக்கு கிட்ட மெஜாரிட்டி ஃபீல் போடுறதுக்கு. ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் எத்தனை 200 இப்போ 248 அவனுக்கு 60 மேல இருக்கணும் சீட் உனக்கு. எங்க அதெல்லாம் 273 வேணும். 73 வரணும். எங்க வரும் போதா 48 தானே, 48 42 தான். 20 சீட் 25 சீட் டெபிசிட் அவனுக்கு. அது 22 சீட் சந்திரபாபு தான். அடுத்த 5 வருஷத்துக்கு அவனுங்க கையேந்தி பிச்சை பாத்திரம் ஏந்தி அப்படிதான் போய் அவன் இல்ல ஒரு நிமிஷம் வச்சு நெகோசியேஷன் அதான் நினைக்கிறேன். அவன் கேஸ் இருக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு கேஸ். அந்த கேஸ் அவன் வெளியே எடுக்கணும். அது கொண்டு வந்துடுவானுக்கு எடுத்து. அவ்வளவுதான். இனிமே சந்திரபாபு நாயுடு மேல எந்த கேஸ் போட்டாலும் நிக்காது. நீங்க என்ன கேஸ் வேணாலும் போடுங்க, நிக்காது. இல்ல அதே மாதிரி ஆமா அப்படி இருக்காங்கல்ல, அவங்க மேலேயே கேஸ் இருக்கு, இடி கேஸ். கெஜ்ரிவால் உள்ள இருக்காப்புல, அவங்க கேஸ தூக்குறதுக்காண்டி கூட பேரங்கள் நடக்கலாம். இது எல்லாமே எங்க கூட்டணி வச்சிருக்கான். சந்திரபாபு போக மாட்டான். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். எப்படி போடுவோம், ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. உள்ள இருக்கிறது முக்கியமா வெளியே வர்றது முக்கியமா அதான பாப்பா யோசிப்பாப்புல. இல்ல ப்ரோ, கெஜ்ரிவாலுக்கு மோடிக்கும் ஆகாது. நீ என்ன நடந்தாலும் கெஜ்ரிவால் எல்லாம் போக மாட்டான். கெஜ்ரிவால் வந்து திகார் ஜெயிலுக்கு போயிட்டாரு, வீடியோ பார்த்தேன் நானு. அதான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா பஞ்சாப்ல கூட்டணி கேட்டாங்க பிஜேபி ஆம் ஆத்மி கூட. அந்த கூட்டணி அவன் நிராகரிச்சுட்டு நீ தனியா நின்று கொடுத்தாப்புல. அப்படின்னா அப்பயே கொடுத்துருப்போம். உள்ள போனதுக்கு காரணமே அந்த கூட்டணி நிராகரிச்சதுதான்.
அதுதான். இல்லன்னா தூக்கி உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வரலாறு வெற்றி போர்ஸா அந்த பஞ்சாப்லாம். அதான் எவன் எதிர்பார்த்தான்? சரி நானா எதிர்பார்க்கலப்பா சீரியஸா. இல்ல அவங்க உள்ள போன காரணமே காங்கிரஸ் கொடுத்த கேஸ் தானே, அந்த மாதிரி லஞ்சம் இல்ல வாங்கி அந்த கேஸ்ல அது நீங்க உள்ள ஓகேங்க. இல்ல அது ஓகே. கேஸ் எத்தனை வருஷமா நடக்குது, ஏன் திடீர்னு இப்ப பிடிச்சு உள்ள போடணும்? மேட்ரு யோசிக்கணும்ல. ஏன் இன்னொரு 4 மாசம் முன்னாடி அரெஸ்ட் பண்றது, ஏன் 4 மாசம் அப்புறம் அரெஸ்ட் பண்றது? கரெக்டா எதுக்கு எலெக்ஷன் அப்ப அரெஸ்ட் பண்ணணும்? அது இல்லாம பஞ்சாப் சிஎம் வந்து ரொம்ப குறைச்சல் தரணும் அங்க இருக்க பிஜேபி அபிஷியலுக்கு. அங்க இருக்க பஞ்சாப் அபிஷியல் எல்லாமே பிஜேபி அபிஷியல்ஸ் தான் பஞ்சாப் சிஎம்க்கு குடைச்சல் கொடுப்பாங்க. மாத்தி சொல்றீங்க நீங்க. இல்ல அப்படி சொல்லல. பஞ்சாப்ல இருக்க பிஜேபி அபிஷியல் இருக்காங்க, தலைவர், மாநில தலைவர், அந்த மாதிரி அவங்க முக்காவாசி ரவுடிங் தான் இருக்காங்க. அந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் நம்ம ஸ்டேட்ல ஒரு மகான் இருக்காருல்ல, ஆர்.என். ரவின்னு, அந்த மாதிரிதான். ஆர்.என். ரவி கூட படப்பை குணா இருக்கான்ல, அந்த மாதிரி பல குணம் அங்க இருக்கான் பஞ்சாப்ல. அந்த குணாக்கெல்லாம் குறைச்சு கொடுக்குறாப்புல இவரு சிஎம். அதனால பிரச்சனை அவ்வளவு. சரி ஓகே, அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு கீழே தான் வந்தாலும் போல இருக்கு. வாழ்க்கை கஷ்டம்டா. 99 நினைச்சு பாத்தியா வாஜ்பாய். ஆனா ஸ்டில் ப்ரோ, மதன் ப்ரோ, நான் இன்னும் நம்புறேன் இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் நீடிக்காது. நீங்க என்ன பாருங்க, இது என்னோட கணிப்பு. இல்ல போ சார், நீ சொன்ன மாதிரி ஒரு 3 மாசத்துலயே திருப்பி வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சாகணும். மெஜாரிட்டி வரலன்னா மாறும்ல. இல்ல அவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சாதான், இருங்க ஒரே நிமிஷம், அவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சாதான் பதவியே ஏத்துக்க முடியும். அந்த கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அந்த எத்தனை 273 கேண்டிடேட்டோட சப்போர்ட் இருந்தாதான் என்னால பதவியே ஏத்துக்க முடியும். அது வேற மேட்ரு. நான் என்ன சொல்றேன், 5 வருஷம் போகிறது கஷ்டம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம இல்ல போறசா, அதெல்லாம் போயிடும் போறசா. எப்படின்னா இவன் நெகோசியேஷன் கொடுத்துருக்கான்ல, அந்த கேஸ் நெகோசியேஷன், அதை தாண்டி வந்து ஜிடிபில வந்து ஆந்திர பிரதேஷ் நம்பர் 1 கொண்டு வருது. இதெல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா ஜிடிபில ஆந்திரா ஜிடிபி நம்பர் 1 கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்ல ப்ரோ, ரொம்ப கஷ்டம். இல்லடா, யூபி வந்து 10வது பிளேஸ் தான் ஜிடிபில. ஓகேவா, இப்ப நம்பர் 2 வந்துட்டானுங்க. எப்படி வந்துச்சு அது? அந்த யூபி பாப்புலேஷன் என்ன, ஆந்திரா பாப்புலேஷன் என்ன? இல்ல பாப்புலேஷன் இப்ப பாப்புலேஷன் விட்டுட்டுலாம் ஜிடிபி கணக்கு போட முடியாது. அந்த கம்பெனிஸ் இல்ல அந்த கம்பெனிஸோட ஜிடிபி தான் அதிகம். ஓகேவா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் மூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவனுக்கு அங்கேயே. சிம்பிள். யூபி பாப்புலேஷன் மேல இருக்கிறதுக்கு, யூபி ஜிடிபி மேல இருக்கிறதுக்கு காரணம் நம்பர் 1 யூபி பாப்புலேஷன். வேற எந்த காரணமும் கிடையாது. அவங்க கீழ இருக்காங்க போறசா. இந்த வருஷம் மட்டும் இந்தியா மேல இருக்கிறதுக்கு காரணமும் இந்தியன் பாப்புலேஷன் தான் காரணம். வேற எதுவும் காரணம் கிடையாது. சரி போறசா, சரி பல வருஷமா அவனுக்கு கீழ இருக்காங்க. ஏன்னா அவன் ஊர்ல வந்து ப்ராப்பர் ஸ்டேட் கம்பெனி கிடையாது. ஓகேவா, ப்ராப்பர் ஐடி ஃபீல்ட் கிடையாது, ப்ராப்பர் டெவலப்மெண்ட் கிடையாது. ஓகேவா, அந்த ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டை இவ கொடுத்தான் யூபிக்கு. இங்க இருக்க தமிழ்நாடு கொஞ்சம் ஒரு ஐடி கம்பெனி நினைக்கிறேன், பேசுறேன் நாள். அந்த ஐடி கம்பெனி அங்க ஓப்பன் பண்ணானுங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணி இப்போ அந்த ஐடி கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. கியா கம்பெனி இருக்குல்ல, அது யூபியில் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேவா, உண்டோட ஒரு பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு திருச்சியில், அது ஓப்பன் பண்ண உள்ள நம்ம ஸ்டாலின் அங்கே போயிடுச்சு. அது அந்த மாதிரி இங்க வர திட்டங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாலின் தூக்கிட்டு இங்கே அதாவது கொடுத்துட்டு இருக்காப்புல. அதே மாதிரி அவங்க இந்த டைம் வந்து தனி மெஜாரிட்டி ஜெயிச்சாங்கன்னா அது நிறைய மாநிலத்துல வந்து அந்த எம்பிக்கான இதெல்லாம் பிரிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா 39 வர இடத்துல 30 தான் வர மாதிரி தான் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்தாங்க. இல்ல அது பண்ணணும் ப்ரோ. அது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளா ஹால்ட்ல இருக்கு. அது பண்ணவும் ரொம்ப கஷ்டம். ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறேன் நினைக்காதீங்க. இன்னும் ஓட்டு கவுண்டிங்கே முடியல. நிறைய க்ரோஸ் பேட்டில் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பக்கம் தகவலும் வந்துட்டு வருது. சச்சின் ஓகே இதுல என்ன இருக்கு? 8 சீட் தான் கவுண்டிங் பெண்டிங் இருக்கு. சரி, நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப ஒருத்தர் பேசினார்ல, நான் 8 சீட் தவிர்த்து மீதி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்றது வெற்றி தோல்வியே பண்ணிட்டாங்க ப்ரோ. வெற்றி சையத் விருதுநகர் என்னாச்சு, என்ன சிச்சுவேஷன்? தலைவரா நான் தமிழ்நாட்டுல சொல்லல, இந்தியால சொல்லிட்டு இருக்கிறேன். விருதுநகர் ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்சிட்டாப்லையா? 40க்கு 40 அனௌன்ஸ் பண்ணி என்ன எதுவும் கனவு உலகத்துல இருக்கீங்களா? எதுவும் ஈஸியில் அப்டேட் பண்ணாம இருக்காங்க சச்சின். அததான் பாத்துட்டு இருக்கேன். நியூஸ்ல இவங்க மாத்தி ஊத்துவானுங்க சொல்லிட்டு நான் ஈஸியை பாத்துட்டு இருக்கேன். 40க்கு 40 முடிஞ்சு போச்சு. சைதனா, இன்னைக்கு காலையில வரைக்கும் டீலிமிட்டேஷன் சொல்லி இந்த எம்பி சீட் எல்லாம் பிரிச்சா யூபிக்கு மட்டும் 100 சீட்டுக்கு மேல போயிரும்
அப்ப பிஜேபி தான் கண்டினியூஸா ஜெயிப்பாங்கன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்ல போல இருக்கேடா, பண்ணலாம் போல இருக்கே. யூபி சேஸ் ஹோல் மே பி. இல்ல பூரசா ஒரு 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 நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா, அந்த சிஏ இருக்குல்ல, அந்த சிஏ பிளஸ் வந்து ஒரே நாள் ஒரே திட்டம், ஒரே எலெக்ஷனு, அப்போ ஒரே நாள் ஒரே எலெக்ஷனு, இது எல்லாமே கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஆனா சச்சின் உண்மையை சொல்லவா, எனக்கு யூபி காரனுங்க மேல இந்த கோவமே எனக்கும் போச்சுடா. போச்சு. இப்ப நான் வந்துட்டு யூபி இஸ் மை நியூ ஃப்ரெண்ட். கர்நாடகா தான் வந்துட்டு ஆமா இப்ப யூபி எனிமே எனிமீஸ். இனிமே வந்து பழைய கர்நாடகா பேஷண்ட் கூட யூபிஐ கிடையாது, டிஸ்சார்ஜ் ஆந்திரா பண்ணுங்க, தான். புது பேஷண்ட் ஆந்திர பிரதேசத்துல அட்மிட் பண்ணுங்க. ஆந்திரா தான் பூரசா பிரச்சனை. நீ உன்னோட டாட் சொல்ல, இப்ப அந்த சிஏயும் சரி, அப்பமா அந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷனு, ஒரே நாடு ஒரே ரேஷனு, இதெல்லாம் கொண்டு வர முடியுமா அந்த திட்டங்களை இப்போதைக்கு? ப்ரோ அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு, யூனிஃபார்ம் சிவில் கோடு, என்ஆர்சி, எதுவுமே ஆட்ட கூட இதெல்லாம் முடியாது. இனிமே நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. கனவுல கூட அது ராகுல் காந்தி கிடைச்ச பெரிய வெற்றிடா. அதுவே போதும் அந்த அளவுக்கு. அது ராகுல் காந்தி கிடைச்ச வெற்றி கிடையாது, நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி. நம்மளுக்கும் ராகுல் காந்தி பிளஸ் தான். அந்த ஆளு தான் அந்த ஆளு ரொம்ப சீட்டு எடுத்து கொடுத்தாப்புல ஜெயிக்காம இருந்தா அது மெஜாரிட்டி. ப்ரோ அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு தடவை தான் ப்ரோ பண்ண முடியும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட் கவுந்துரும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்டேட் கவுந்துரும், சென்ட்ரல் கவர்மெண்டே கவுந்துரும். அதெல்லாம் நடக்கிற காரியமா? அடே இந்த ட்விட்டர் ஓக்கு பொண்ணுங்க வந்து மொரட்ட அஜெண்டால இருக்காங்கடா. எவன்லாம் வந்துட்டு இந்த இது ஃப்ளட் வந்தப்போ உதயநிதியை பார்த்து பரிசு வாங்கினானோ அந்த எல்லா நாயும் வந்துட்டு இன்னைக்கு தளபதி ட்வீட்டை கோட் பண்ணி கடிச்சுக்கிட்டு இருக்காது. இருக்கட்டும், மொத்தமா செம்பிச்சு விட்டுரும். என்னவா அது ஒரு குரூப் இருக்கானுங்கடா, தன்னை தானே. அதாவது எப்படின்னா புளுத்தி பேர் தான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம். ஆனா தமிழ்நாட்டுல நடந்த ரிசல்ட்டுக்கு எந்த வித அப்ரிசியேஷனும், ஐ மீன் அதை பத்தி எந்த கருத்தும் பண்ண முடியாதுல. பண்ண முடியாது, என்ன பண்ணி நான் அதான் கேக்குறேன். நானும் அதான் கேக்குறேன். பண்ண இல்ல எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு அப்ரிசியேஷன், அப்புறம் எதுக்கு இவர் பண்ணது மட்டும் எதுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க? எம்கே ஸ்டாலின் பண்ணிருக்காப்ல அவருக்கு நரேந்திர சந்திரபாபு நாயுடுக்கு. இவரை வந்துட்டு எதுலயுமே டேக் பண்ண முடியல. ஒண்ணு சங்கின்னு டேக் பண்ண முடியல, இன்னொன்னு தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியல. எந்த வட்டத்துக்குள்ளயும் விழுக மாட்டாரா? அப்புறம் இவர் எப்படி டீல் பண்றது? ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் காலுக்கடியிலேயே சச்சின் ஒரே ஒரு எலெக்ஷன்ரா, அந்த 26 எலெக்ஷன் நடந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிருந்தா இவங்களுக்கு. காலுக்கடியிலேயே சுத்துறாங்க. இல்லடா, எனக்கு ஒன்று தோணுச்சுடா சச்சின், 2014 அப்புறமா கால் நூற்றாண்டுக்கு அப்புறமா உனக்கு ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமா உனக்கு அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் நல்லது நடந்ததுக்கு. இவங்கள பெரிய ஆளா நினைச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க ஒரு நல்ல ஆப்போசிஷனை மோதவே இல்லை. இருக்கட்டும், அது ஒரு வாட்டியாவது காமிப்பாங்க. யாராவது யார சொல்ற? ஏடிஎம்கேவையா? டிஎம்கேவை தான்டா சொல்றேன். நல்ல அப்போசிஷனா முதல்ல நீ அதுக்கு சொல்றேன். ஆமா இல்ல, போஸ்ட் 20 இப்போ அவங்க அம்மா இல்லாம ஏடிஎம்கே வீக் ஆகி போச்சு. பிளஸ் உனக்கு அதுக்கு அடுத்து இருக்க எந்த கட்சியுமே உனக்கு அவ்வளவு த்ரெட்டனிங்கா இல்ல ரைட் நவ் அப் டு திஸ் பாயிண்ட். சச்சின் அதாவது உண்மையாவே ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் பிரெயின் இருக்கவன் அந்த அம்மா செத்து அடுத்த 6 மாசத்துல கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பான். ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றவனா இருந்தா. அறிவுலாம் இருந்திருந்தா நாங்க இவனுக்கு டம்மிங்கிறதுனாலதான் அந்த கவர்மெண்டே 5 வருஷம் இருந்துச்சு. தோழராதின்றவனை கொஞ்சம் கவனிச்சு விடுங்கடா. சோழர் ஆதியெல்லாம் வந்துட்டு மொரட்ட அஜெண்டாடா அந்த நாய்க்கெல்லாம். இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாரு, ஒரு ப்ராப்பர் டிஎம்கேடா அவன் டிஎம்கே இல்ல விசி. ஏன்னா அண்ணாமலை ட்வீட்லாம் போட்டுருக்கான். டேய் அண்ணாமலை ட்வீட் போட்டுருக்கான்டா. அவன் எப்போ வெளிய வந்துட்டான். தோழராதிக்கு நானே போயிட்டு அடிக்கடி ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க பாருடா டேய், 3.7% to 10.7%, ஒரு 116% அந்த ட்வீட் எனக்கு எதை டிஎம் பண்ணுங்க அந்த தோழராதி. நான் பண்றேன் ப்ரோ. சுரேந்திர என்னடா போட்டுருக்கான்? நம்மளும் மரியாதையா டீல் பண்ணலான்னு பார்த்தா மொரட்ட அஜெண்டால சுத்துறாங்கடா கடந்து. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தன்னை வந்துட்டு எலைட் புலித்திகளாக கருத்தி கொண்டு வேலை பார்க்கறாங்க. இருக்கட்டும், ஏன் அவன் என்ன போட்டான்? அவன் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஐயோ விட்டுட்டு வராருன்னு ஒப்பாரி. நம்மளே வந்து அதை கடந்து போயிட்டோம். அத கிண்டல் தொழில பண்றது. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. இல்ல இன்னைக்கு என்ன போட்டிருக்கான், வாரிசு படம்லாம் மொக்க படம், அதுக்கெல்லாம் விசில் அடிச்சு நான் கை தட்டினேன் அந்த மாதிரி போட்டு. நீ புளுத்தலைன்னா அந்த படம் ஓடி இருக்காதா இல்ல பாக்ஸ்? வாரிசு படம் மொக்க படம் விசில் அடிச்சு ஓட வச்சுட்டேன். நட்சத்திரங்கள் நகர்கிறத ஓட வச்சிட வேண்டியது விசில் அடிச்சு. இல்ல இப்போ ஒரு நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன். அப்ப எதுக்கு ஸ்டாலின் யூஸ் பண்ண கேட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்சருமே வரல.
தளபதி வந்து யாருக்குமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இல்ல ரஜினிகாந்தை வச்சு காலா ஓட வைக்க முடியல, எனக்கு புரியல. சரி ஓகே, பேச விரும்பல நான். இது காலா அடியில தெரியுது அது என்ன புலா இல்ல. இந்த புல்திங் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? நீ சொல்லி அவர் செய்யணுமா? எனக்கு புரியலையே எனக்கு இந்த விஷயமே. அரசியல் தற்கொலைகளுக்கு இப்போ அவர் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து ரஞ்சித்துடைய ஆர்டன்ட் ஃபாலோவர். ஓகேயா, ரஞ்சித்தை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணக்கூடியவர். பிசிகேவுக்கும் வந்து மொரட்டு தொண்டையும் போடுவாங்க. பிசிகேக்கு முரட்டு தொண்டன் தான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க மாட்டான். அதை பத்தின எந்த விமர்சனமும் திராணியற்றப்பைய பொது வெளியில் வைக்க மாட்டான். பிசிகேக்கும் ரஞ்சித்துக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்குது, அரசியல் முரண் இருக்குது. அரசியல் ரஞ்சித் வந்து ஒரு தான் தோன்றினா எப்படின்னு கேட்டேன்னு சொன்ன அன்னைக்கு எப்படின்னா ஒரு அரசியலுக்கு நீ வர்றியா, குறைந்தபட்சம் உனக்கு நட்பு சக்தி யார், எதிர் சக்தி யார் அப்படிங்கிறது தெரியும். யார் தோல்ல கை, அதாவது நீ கூட்டணி எல்லாம் வைக்க தேவையில்ல, நீ ஓட்டு கேட்டு கேன்வாஸ்க்கு எல்லாம் போக தேவையில்ல, குறைந்தபட்சம் யாரை விமர்சனம் பண்ணணும், யாரை கடந்து போகணும் அப்படிங்கிற அறிவு அத்தனை பேரையும். அதாவது பாஜக உள்ள வரதுக்கு காரணமே இடைநிலை சாதிகள் தான். எந்த சேரிக்குள்ள பாஜக வந்துச்சு, எந்த சேரி மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க, சேரியா வந்து பாஜக வளர்த்துட்டு நாங்க ஏன் தனியா நிக்க கூடாது, தனியா நிக்கிறதே தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாப்புல. எந்த தலித்து வந்து பாஜகவை வளர்த்து விட்டான்? அவங்க அப்பா வந்து இல்லனே அந்த ஆளு ஏதோ ஒரு இதுல பேசுறா. அவங்க அப்பா வந்து ப்ராப்பர் ஒரு டிஎம்கே. நான் என்ன கேட்கறேன்னா, நீ பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பேசுற. ப்ராப்பர் டிஎம்கேல இருக்க அவங்க அப்பாவோட கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, எச்ராஜாக்கு சீட்டை கொடுத்து ஓட் பர்சன்ட் வந்து 3% என்ன நினைக்கிறேன். அப்போ ஓகே எக்ஸாக்டா அந்த 3% 2% கொடுத்தாங்க. அத விமர்சனம் பண்றாரு. அவங்க அப்பா யார சொல்றீங்க? ரஞ்சித்துடைய அப்பாவை சொல்றீங்களா, ஆதியுடைய? ஆமா, ரஞ்சித் இல்ல டிஎம்கே விமர்சனம் பண்ணிடுவாரு, விமர்சனம் பண்ணிட்டாரு. அதனால அந்த பாயிண்ட் இன்வாலிடேட் ஆயிரும். ஓகேயா, அவர் தனியா நிக்கிறேன்னு தான் சொல்றாரு. நான் ஏன் டிஎம்கே கூட நிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியே. சோ அதனால இது இன்வாலிடேட் ஆயிரும். இல்ல ப்ரோ, அவர் டிஎம்கே அவர் ப்ரோ ப்ராப்பர் டிஎம்கே ப்ரோ. அவங்கள சும்மா இவரே டிஎம்கே விமர்சனம் பண்றாரு, இவர் ரஞ்சித்தே விமர்சனம் பண்றாரு. ப்ரோ எனக்கு புரியல, நம்மள்ட்ட இருக்கு வாழ்த்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் டைம்லைன்ல பாக்குறேன் வாழ்த்து சொல்லுன்னு. ஏன் இல்ல வாழ்த்து ஏன் சொல்லலன்னா, இந்தியா அலையன்ஸ் இவ்வளவு அமோக வெற்றி பெற்றுக்குது, மோடி கும்பல் வந்து சரிஞ்சிருக்குது, என்டிஏ வந்துட்டு இங்க சரிஞ்சிருக்குது, இதுக்கு நீங்க கருத்து சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்தியா அலையன்ஸுக்கு எதுக்கு சொல்லணும்? இல்ல அவர் வந்துட்டு he has state election in his mind. இந்த எலெக்ஷன்ல has nothing to sayன்றப்போ வாழ்த்து சொன்னாலுமே அது எப்படி இருக்கும்னா, அப்ப அவர் இதத்தான் மைண்ட்ல வச்சு இது வச்சிருந்தாரா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் விமர்சனம் ப்ரோ. இங்க ஜெயிச்சது என்டிஏ கூட்டணி. இந்தியா இது தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி. அப்படி இருக்கிறப்போ யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? இந்தியா கூட்டணி சொல்லணுமா இல்ல என்டிஏக்கு சொல்லணுமா? அதையும் தெளிவா சொல்லுங்க. தமிழ்நாடு இல்ல சச்சின், என்டிஏக்கு இது தமிழ்நாடுல இந்தியா கூட்டணி 40 ஸ்வீப். ஆமா 40 ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அவசியம் இல்ல, அவங்க எதிர்பார்க்கிறது. கேட்டா வந்துட்டு உங்க அவர் அரசியல் இல்ல, நான் ஒண்ணு சொல்றேனே, அவருக்கு ஏதாவது சச்சின் நான் சொல்றேன் இந்தியா அலையன்ஸுக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாருன்னு ஃபார் சேக் ஆஃப் ஆர்கியூமென்ட் வச்சுக்கோ. ஆமா, எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு கருத்து சொல்றது கிடையாது, வாய மூடிட்டு இருக்கிறது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மட்டும் வந்து இப்படி பேசுவாங்க. ஆமா, அப்பயும் வந்துருவாங்க. அப்படி புரியுதா உனக்கு சச்சின்? இப்ப நீ ஒண்ணு சொன்ன பத்தியா, மத ரீதியா அவரை தாக்குனாங்கன்னு. அதை விட அவங்க நமக்கு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. அதை அவங்க பண்ணிட்டாங்க, அன்னைக்கே ஒளிஞ்சாங்க. அப்ப நம்ம ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம், நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அப்படின்னு. சச்சினே இது ஒரு காமெடி இருக்குல்ல, வடிவெழுது தம்பி போறதுதான் போற வயிற்றுல கொஞ்சம் குத்திட்டு போயேன், அந்த மாதிரிதான் எங்களுக்கு கேட்டு அவங்க அதை என்னைக்கு கையில எடுக்கிறாங்களோ அன்னைக்கே நம்ம வளர்ந்துட்டோம், அவங்க ஒளிஞ்சிட்டாங்க. நீங்க சொன்னா ஜாஸ்தியா பேசுற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். டிஎம்கேயே மறைமுகமா இவர ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பல தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. வேற ஆட்களை வச்சு சொல்ல வைப்பாங்க. இல்ல அதெல்லாம் தாராளமா பண்ணுவாங்க. என்ன பாஜக நேரடியா சொல்லும், டிஎம்கே மறைமுகமா செய்யும், அவ்வளவுதான். மத்தபடி இவர் வரதுனால ஃபர்ஸ்ட் ஐடி வந்து யாருக்குன்னு தெரியாது, ஆனா டிஎம்கேக்கு மொரட்டடி. நான் சொல்றனால நான் கேன்சல் ஆனா கூட பரவாயில்ல. நான் ட்ரெடிஷ்னலா 3 எலெக்ஷன்ல டிஎம்கே பிளஸ்க்கு போட்டிருக்கேன்டா. நான் அடுத்த எலெக்ஷன்ல அவனுக்கு போட மாட்டேன்டா. நானு என்னைய மாதிரி ஒரு பிராக்கெட் குள்ள விழுகிறவன் எத்தனை பேர் இருப்பான் தோராயமா? கண்டிப்பா ஒரு பெரிய நம்பர். இந்த ஸ்பேஸ்லயே மினிமம் எனக்கு தெரிஞ்சு 2 பேரு, ஒன்னு நீயே, இன்னொன்னு நானு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பேஸ வந்து காமனா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம். புரியலனே, வாய்ஸ் உள்ள போயிடுச்சு. இதுதான் நம்ம நிலைமை. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுக்கிறவங்க எப்படி வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க? அது காங்கிரஸ் இருக்கு, டிஎம்கே கூட. பிரைம் மினிஸ்டர்
வந்துட்டு வரணும், இந்தியாவை எந்த கட்சி ஆளணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே குழுந்த ஓட்டு ஒன்னு ஆன்டி பிஜேபி ஓட்டு, இன்னொன்னு ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு. இது ரெண்டும் தான். ஆமா, அப்புறம் என்ன ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆக்குறதுக்காக ஓட்டு போட்டாங்க. அதத்தாண்டா சொல்றேன் நானு. இல்லடா பூரசா அவன் சொல்லிட்டேன் நான் உனக்கு. இந்த ப்ராப்பரா இப்ப டிஎம்கே ஏன் ஓட்டு ஷேர் அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா ப்ராப்பரா எதிர்க்கிறதுக்கு ஒருத்தங்க கிடையாது. கரெக்டா? ஆப்போசிட்ல நின்று பேச ஒரு ஒரு நல்ல கருத்தை வச்சு பேச ஒரு கருத்தியலாதி யாருமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, செத்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறமா அந்த சச்சின் நீ சொன்னதே சொல்றாங்கடா. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் சில டிஎம்கே சொல்லிட்டு சுத்துறாங்க. பாக்குறியா இல்ல? இப்ப இந்தியா அலையன்ஸே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுமாங்கிறது வந்து இல்ல அப்படிங்கிற தெரியல, என்ன சொல்ல முடியல. I don't know. சந்திரபாபு நாயுடு போட்டாப்ல ட்வீட் அவ்வளவு இதுக்கப்புறம் நடக்காது சார் ப்ரோ. அவ்வளவுதான் 1% சான்ஸ் ப்ரோ. 1%. இல்லடா எனக்கு இதை சொல்லு சச்சின். ஜெய் ஜெகநாத்னா என்னது? ஜெய் ஜெகநாத்னா இல்ல ஜெகன்மோகன் வாழ்க ஜெகநாத் என்னவோ இருக்கு. ஜெகநாத்னா யார் ஃபர்ஸ்ட்? சிவன்ரா. என்னடா இவனா? இல்ல சையத் ப்ரோ ஒரு சினாரியோ இருக்கு சையத் ப்ரோ. எவ்வளவு அறிவோ அவர் கேள்வி கேக்குறான். அவனே இருங்க. அதானே அவன் ஜெயஸ்ரீராம் என்ன கேட்டானே புரியல. அதான்டா சிவனை போற்றின்றதோட ஹிந்தி வெர்ஷன் தான். என்னடா நடக்குது இது? ஏன்டா இந்த டாபிக்? இல்லடா ஜெய் ஸ்ரீராமன் இல்ல, மோடி வந்து ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிக்காம ஜெய் ஜெகநாத்னு சொன்னானா ஸ்டார்டிங்ல? காசில ஜெயிச்சா ஜெய் ஜெகநாத், யூபில ஜெயிச்சா ஜெய் ஸ்ரீராம். அதனாலதான் கேட்டேன். ஆமா, நீங்க அயோத்தியால கோயில் கட்டி கொடுத்தேன்னு சொன்னா நீங்க வந்து அயோத்தியில தோக்கடிச்சிட்டீங்க. இனிமே ஜெய் ஸ்ரீராம்லாம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு கரிச்சு கொட்டுவாங்க. ஏன் அந்த ஆள் வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தானே தமிழ் மொழி தான் சிறந்த மொழின்னு வைப்பல. அமித்ஷா வந்து ஒரிசாக்கு போயிட்டு பாருங்க ப்ரோ, இன்னைக்கு மதியம் இங்க பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் 3 மணியோட மோடிக்கும் ராமருக்கும் பயங்கர ஃபைட்டு. இனி 5 வருஷத்துக்கு 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. சச்சின் ஒரு மாஜி சொல்லட்டுமா? அந்த மாதிரில தவா என்ன அது பேரு? அந்த அம்மூரி சிவர் பம்பல எது ஹைதராபாத்ல தோத்துருச்சு. 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தோத்துக்குடா. பாது போடு. அந்த மார்ஜின்ல முரட்டு மார்ஜின் அது வரைக்கும் அவனும் தோக்கல. மார்ஜி புரியல எனக்கு. இல்ல மார்ஜின் சொல்றேன். தெலுங்கானால அந்த மார்ஜின் யாரும் தோக்கல வரைக்கும். வரலாறே தோக்கலையாம். ஃபர்ஸ்ட் டைம் தோத்துருக்கா இவன் தான். அதே மாதிரி ஆந்திரால யாராவது அம்பூட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வேஸ்டா போச்சுடா. இப்போ பூவசா இப்போ 4 சீட் வச்சிருக்காங்களா ஜெகன்மோகன் ரெட்டி. இன்கேஸ் 4 சீட் நான் தூக்கிட்டு போய் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா சந்திரபாபு நாயுடு வர மாட்டாப்புல, அங்கேயே கூடாப்புல. ஓகேவா? அப்படி சந்திரபாபு நாயுடு வந்தானா இவன் போக மாட்டான். இது 2 பேரோட இழுப்பு. அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் விடுங்க ப்ரோ. அதெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. வந்து முதல் ஐஎன்சிட்ட போகவே மாட்டாப்ல. ஏன் போக மாட்டாப்லனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அது தெரியுமே. அதான் உள்கட்சி கூட்டல சோனியா காந்தி பார்த்தா ஆவல வந்து மோடியை பார்த்தா மட்டும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, நீ லாயர்னால கேக்குறேன். இந்த ஆந்திரா எதுக்கு பிரிச்சாங்க ரெண்டா? யார் லாயர்? லாயரா? எப்படா லாயர் பிரிச்சாங்க? இல்லப்பா நீ லாயர்ப்பா. ப்ரோ நான் பிஎஸ்டி ஸ்காலர் ப்ரோ. நான் லாயர் கிடையாது. அட்வொகேட் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன மேட்டர்? ஏன் பிரிச்சாங்கன்னா ஒண்ணும் இல்லப்பா. இல்ல ஆந்திரா ஏன் பிரிச்சாங்க கேட்டேன். அந்த எத்திக்கல் டிஃபரன்ஸ். அவங்க 2 பேரும் ஒரே லாங்குவேஜ் தான், ஆனா அவங்களுக்குள்ள கொஞ்சம் எத்தினிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, கல்ச்சரல் டிஃபரன்ஸும் இருக்கு. அதனால பிரிஞ்சாங்க. மொழியும் அவங்களுக்கு ஒரு வேரியன்ட் வரும்டா. இல்ல ஒரே பேச்சுவார்த்தையில வேரியன்ட் வரும். 2 பேரும் தெலுங்கு தான் ப்ரோ பேசுறாங்க. எத்தினிக்கல் சிமிலர். நீ இப்போ ஆந்திரா ஸ்பேஸ்ல பேர் வச்சுக்க, இவனுக்கு சித்தூர்ல பேச தெலுங்குக்கும் ப்ரோ அவங்க அந்த பிரிக்கும் போது இந்த டேக சொல்லி தான் பிரிச்சாங்க. பிகாஸ் ஆஃப் எத்தினிக்கல் டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி தான் பிரிச்சாங்க. எத்னிசிட்டி. ஆமா, எத்தினிசிட்டி. சயதன் தான் லாயர். கரெக்ட் வேர்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறாரு. ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் எத்தினிசிட்டி. இல்லடா பூர்சா சொல்லிட்டோமா? ஜெகத் ரட்சகன் இருக்கான்ல, அவன் பேரு என்ன? அதற்கான எம்எல்ஏ எம்பி. அவன் பிஏபிஎல் போட்டுருக்கான். ஓகேவா? படிக்காம உனக்கு என்ன கேடு? போட்டுக்கன்ற பிஏபிஎல் அவன் கேட்க போறான். ஒரு எம்பிஏ போட்டு நான் பிஹெச்டி போடணும்னு பாத்துட்டு இருக்கேன். பிஏபிஎலா? எந்த அடி? சும்மா போட்டுக்க அவன் கேட்பான். அவனே போட்டு பிஹெச்டி அதை விட உயர்ந்த இது வச்சிருக்காரு ஸ்டாலின். பிஹெச்டி இல்ல ஸ்டாலின் எம்ஏ போடுறாப்ல. ஓகே, எம்ஏ பிஏ போட்டுருக்காப்ல. உதயநிதி ஸ்டாலின் பிஏ போட்டுருக்காப்ல. படிக்கவே இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஓகேவா? நான் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு போய் பிஏபிஎல் போட்டுக்கணும்? புரியலையா நான் சொல்றது?
இல்ல நான் சேது ப்ரோ இந்த போதும் ப்ரோ இந்த டிவிக்கு ஹேண்டில்ல இருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட்டும் எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுக்கெல்லாம் நீ ட்ரிகர் ஆயிட்டு இருக்காத, விடு 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 ப்ரோ. அதுக்கு ட்ரிகர் ஆகல ப்ரோ, எனக்கே அது ஒரு மாதிரி சேச்சுரேஷன் பண்ணி ரீச் ஆயிடுச்சு ப்ரோ. போட்டு அது என்ன ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் என்ன ப்ரோ இதெல்லாம் அரசியல் நாகரிகம்டா. ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்திருக்குது, இந்தியாவை யார் ஆள போறாங்கிற இதுல வந்துட்டு பதினஞ்சு சொன்னிக்கு நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கல. அந்த ஐடிக்கு ஒரு ப்ளூ டிக்கும் நேம் இருந்துச்சுன்னா நேரம் பவன் கல்யாண்ல இருந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாம உட்காந்து அந்த ஐடியும் வந்துட்டு எதுவுமே ரீஃபார்ம் பண்ணல, உட்காந்து சும்மா கங்க்ராச்சுலேஷன் மட்டும். அதான் அவர் எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு அறிக்கையாவோ இல்லை எப்பயுமே அது எங்கேயா சொல்ல போறாரு, அது உட்காந்து அந்த ரிகார்ட்ஸ் அது இல்ல கரெக்ட் தான், அது தேவையில்ல. ஆனா நம்ம வரும்போது அடுத்த நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா, அந்த ஹேண்டில்ல இருந்து வர அடுத்த ட்வீட் நம்ம அடுத்து இதை பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கான ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் வராதா? மீட்டிங் மாநாடு என்னைக்கோ அதை மட்டும் போடுவாங்க. அதுவாவது ஒருத்துமே இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னா பிடிஎஃப் வரும். என்ன பிடிஎஃப்னா உனக்கு மாவட்ட ரீதியா 110 மாவட்டம் இருக்குல்ல, அந்த போஸ்டிங் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். இன்னார் மாவட்ட செயலாளர் அது வந்ததுக்கு அப்புறம் மாநாடு. அந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுக்கறது எப்படா? அது பர்த்டே வீக் ஜூன் 20 சொன்னாங்க சரியா, அந்த வீக் தான். அந்த ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்றேன். என் தம்பியோடதெல்லாம் வாங்கினாங்க. இல்லடா அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஓக்கலா இருந்துடணும். ஏதாவது அன்னைக்கெல்லாம் மொரட்டு ஸ்பீச் வெயிட் பண்றேன் நான் சீரியஸா. போதும்டா அந்த அக்கௌண்ட் எனக்கு அது ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சேன், ஆனா இந்த நாய்ங்கெல்லாம் அதை கோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எதுக்கு சொல்லணும்? இப்ப நான் கங்க்ராட்ஸ் பண்ணலன்னா நீ என்ன சீட்டை மறுபடியும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரீ எலெக்ஷன்ல நிக்க போறியா? இல்ல மேபி வேணா இப்படி பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இல்லடா சச்சின், ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்காது. பார்ட்டியோட அபிஷியல் அக்கௌண்ட் கிடையாது, ஓகேவா? பார்ட்டியோட அபிஷியல் அக்கௌண்ட் இன்னும் கிரியேட் பண்ணல இப்போதைக்கு. அது இதுதான் ப்ரோ பார்ட்டியில இருக்க தலைவரோட அக்கௌண்ட் அது. இல்ல அது பார்ட்டி அக்கௌண்ட் தான். இல்லையே இல்ல சார், பார்ட்டி அக்கௌண்ட் தனியா டிவிக்கே வைப்பாங்க, ஓகேவா? டிவிக்கே விஜய் வச்சிருக்காங்க, அவரோட அக்கௌண்ட் தலைவர். இல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன், ஜெய் ஜெகநாத் சொன்னதுக்கான காரணம் வந்து ஆக்சுவல் ரீசன் அது கிடையாதுதான். ஒடிசால வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் ரெண்டுலயுமே ஜெயிச்சிருக்காங்களா. ஜெகநாத் கோவில் வந்து பூரி ஜெகநாத் கோவில் வந்து அங்கதான் இருக்குது போல தெரியுது. சோ அது உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்குது. உங்களுக்கு இதுலயும் மாநிலத்திலயும் வெற்றி, அலையன்ஸாவும் வந்துட்டு வெற்றி, பார்லிமெண்ட்டுக்கும் வெற்றி. அப்ப இந்த எலெக்ஷன்ல ராமர் பவர் காட்டிட்டாரு. வாரணாசியில ஜெயிச்சதுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? இந்த எலெக்ஷன்ல ராமர் பவரை காட்டிட்டாரு. அடுத்த எலெக்ஷன் வந்து வெயிட்டிங். காசி விஸ்வநாதர் இருக்காருல்ல, அவரும் சிவன் தானே. அவரு பெரிய ஆப்பா சீவிட்டு இருக்காரு அடிக்கிறதுக்கு. அவர் ஆப் அடிச்சாருன்னா எந்திரிக்க முடியாத மாதிரி அடிச்சிருவாரு. இந்த கமலஹாசன் திருப்பி ஒண்ணுமே புரியாத மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு, யாராவது வாசிச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான் மேல ஷேர் பண்ணிருக்கேன், அத படிச்சேடா மேல ஷேர் பண்ணிருக்கேன். இங்க பாரு, எப்ப ஒரு மனுஷனுக்கு வேல்யூ இல்லையோ அப்பயே அந்த மனுஷன் பேசுற பேச்சுக்கு வேல்யூ இல்லடா. அண்ணையா எஸ்பிபி காரு இருந்திருந்தால் அவர் பர்த்டேக்கு ஏதோ விஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு நாதா சரீரா சாட்டி கமலம் கட்சியை கொண்டு டிஎம் கூட இணைச்சிடலாம் சரத்குமார் மாதிரி. ஏண்டா என்ன ஸ்டாப்லடா என்னடா வேணும் உனக்கு? வரராஜ் என்ன ஸ்டாப்ல வேணும்னா ஆல்ரெடி. ஏண்டா இவன் எது கட்சியை நடத்திக்கிட்டு ஆல்ரெடி இணைச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் டு ஷூட்டிங் கூட்டு போனாங்க. எல்லாம் கூட்டு வைக்க மாட்டாங்கல்ல. அதான் ஆல்ரெடி இணைச்சிட்டாருலடா. மக்கள் நீதி வேணும் பேர் இருக்குடா அவனுக்கு. சரத்குமார் கட்சி மொத்தமா கொண்டு வச்சு கொடுத்துட்டாங்க. வன்ராஜ் பேர் மட்டும்தான் இருக்கு. ஒரே நிமிஷம் வன்ராஜ், பேரை தவிர வேற ஏதாவது இருக்கா? உள்ள இருக்க பத்மபிரியா காலி, உள்ள இருக்க மகேந்திரன் காலி. சச்சின், நாங்க பேர் மட்டும்தான் பூவரசன் சொன்னா இந்தியா டுடே இருக்குல்ல, அதுல ஒருத்தன் கீழே என்ன மக்கள் நீதி மையம் மார்ஸ் அவங்கள அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்கடா இங்கிலீஷ் சேனல்ல போய். ஆமாண்டா, மதியம் இதை கேளு சச்சின். மதியம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாப்போம்ல, அதுல போய் பாத்துட்டு இருக்கேன். கீழே வந்து கமலஹாசன் வெற்றி அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. ஒண்ணுத்துக்கு பத்தி எதுக்குடா ஏதோ நம்மள எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இங்க ஆல்ரெடி பல பிரச்சனை இருக்கு, நம்மள ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவனுங்களை போட்டு அடிக்கிறாங்க. சொல்ல வேணாமா சேத் ப்ரோ? ஒரே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதனாலதான் விஷயம்ல. கட்சியில பொது செயலர் ஒரே கட்சி தான் தலைவர் வந்தா இருக்க கூட. யார்? ஜான் ஆரோக்கியசாமியா அவருக்கு? எஸ். அப்படியா?
அப்படின்னா கொஞ்சம் நல்ல சைன் ஆச்சுங்க. இது தெரியாதா உங்களுக்கு? அவங்களுக்கு எது சொல்ற சச்சின்? அவங்களுக்கு ஜான் டிடிபி ஆரோக்கியம் எனக்கு தெரியாது. ஓ ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஓ ஜான் ஆரோக்கியசாமி அப்போ ஆல்ரெடி ஸ்டார்டட் பிளேயிங் இஸ் கேம். என்ன நான் வந்து ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ சச்சின் சொல்லிட்டு இருந்தாப்ல. சொல்லுங்க ப்ரோ வைபர். இல்ல எதுக்கு இந்த தேவையில்லாம இந்த இந்த வாழ்த்துக்கள் ட்வீட்லாம் அதெல்லாம் சொல்லி உண்மையாவே அது ஒரு ஒரு விதத்துல அதை குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ மத்தவங்க வந்து அவங்க வந்து பாஜக கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு இவர் எதுக்கு இங்க இவர் தெளிவா ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல ஸ்டேட் அதுக்கு அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல அவங்க பாஜக கூட்டணி கிடையாது. இல்ல அவர் பவன் கல்யாணுக்கும் திரும்ப பண்ணியிருந்தாருல. இருங்க இல்ல சேது ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸ்டேட் அசெம்பிளிலையும் பாஜக கூட்டணி தான். அப்படியா? பாஜக ஆமா. ஓகே 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 ஓகே. ஏன்னா இது வந்து எந்த விதத்திலயும் கை கொடுக்காது. இப்ப மத்த வாழ்த்து கூட ஓகே தான். வரதராஜா ப்ரோ, லைக் அங்க வந்து பாஜக தான் ஜெகன்மோகன் கூட கூட்டணி இருக்கு, இவர் கூட்டணி இல்ல. புரியுதா உங்களுக்கு? டேய் என்னடா சொல்ற? ஒட்டிட்டு வர்றது சொல்றேன் நான். மேஜர் யாரு ஓட்டு வந்து மோடி பிஜேபின்னு சொல்லி ஓட்டு போடல, டிடிபி போட்டிருக்காங்க. அது டிடிபி தான் அவங்க அலையன்ஸோட ஹெட். அது வேற விஷயம். இந்த வாட்டி அது முன்னாடி அவங்க கூட கூட்டணி இருந்தது உண்மைதான் ஜெகன்மோகன். இப்ப இந்த தேர்தல்ல இத வைப்பர் நீ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ட்வீட்டை ஒரு போட்ட விஷ் ட்வீட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு இவரு பவன் கல்யாண், ஓகேவா? 10 ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு இப்பதான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு, எம்எல்ஏவே வெற்றி பெற்றிருக்காரு, ஓகேவா? அதை தாண்டி அவங்க கட்சியில இருக்க கொடுத்த சீட்ல எல்லாருமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் எதுக்கு போட்டாருன்னு நான் உட்காந்து அனலைஸ் எல்லாம் பண்ணல. அது கொஞ்சம் அவசியமற்றதுங்கிற. ஆமா, நான் அனலைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். அவர் நல்லதுக்கு எதுக்கு போட்டாரு அதெல்லாம் எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் நீ எடுத்து பாருங்களேன். அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேச்சர்னு ஒண்ணு இருக்கு. அந்த அக்கௌண்ட் வந்துட்டு இனிமே கடந்து போற அது அந்த அந்த அக்கௌண்ட்ல அந்த சிஏ போட்ட ட்வீட்ன்றது வந்துட்டு அவ்வளவு பெரிய ரெப்பகஷன்ஸ் உருவாக்குச்சு. இது என்டிடிவில இருந்து சிஎன்என் ஐபிஎன்ல இருந்து ஏஎன்ஐல இருந்து அதை கோட் பண்ணாத ஆள் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த ட்வீட் should be limited நான் நினைக்கிறேன். அது போட்டு ரொம்ப வாழ்த்து அது வேணான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அது தப்பா கூட இருக்கலாம். இல்ல இது உண்மைதான். அது எல்லாருக்குமே இப்படிதான் புரியுது. உங்களுக்கே இப்படி உங்களுக்கு யாருக்கும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, யாரு ப்ரோ நான் ஜோயல் பேசுறேன். ஓகே ஓகே கீழ இருக்கேன். இல்ல என்னன்னா ப்ரோ, ஒரு அண்டை மாநிலத்துல இருக்கவங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் வந்து பண்ணியிருக்கும் போது அதை வாழ்த்து சொல்றது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் ப்ரோ. நம்மளுக்கு பெருசா இப்ப 4 மாசம் தான் ப்ரோ கட்சி ஆரம்பிச்சு ஆகுது. ஜோயல் நான் அதுக்குன்னு சொல்லல ஜோயல். இந்த ட்வீட்டை நான் மென்ஷன் பண்ணவே இல்லை ஜோயல். நான் லாஸ்ட் நம்ம 2 to 3 months ஃபுல் டிராவலை பத்தி சொல்லலாம். அதுதான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆகணும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி இவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. அதனால கிரவுண்ட் லெவல்ல பெருசா ஆக்டிவிட்டிஸும் நம்மளால இறங்கி பண்ணவும் முடியாது. இப்ப அடுத்த பெரிய ஈவெண்ட்டே வந்து என்னன்னா, இன்னும் 2 weeksல இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மாநாடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது டோட்டலா சேஞ்ச் ஆகும். அது வந்து அந்த டைம் ஸ்கேல் அப்படி இருக்கிறங்கிறதுனாலதான் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, மேபி எனக்கு மேபி என்னோட இதுல இருந்து சொன்னேன். பட் ஆனா அது அவங்க பாப்போம். நீங்க சொன்ன மாதிரியும் எனக்கு அது கேன் டேக் இட் ஆன். ப்ரோ லாஜிக்கலி பாத்தீங்கன்னா 3 மாசமா வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு ப்ரோ. நம்ம கிரவுண்ட் லெவல்ல எதுவுமே பண்ணவும் முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் இல்ல கரெக்ட் தான். நான் அதை பத்தி நான் சொல்லல. சோ லாஜிக்கலி பிராக்டிகலி பார்த்தா இதுதான் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன் நான். இது கீழே ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வருதுப்பா, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்களேன். ஆந்திரால ஜெகன் ஜெயிச்சிருந்தாலும் அது எந்த கான்சிக்வன்சஸும் ஏற்படுத்தியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருந்தா இந்த சென்ஸ் அவன் நிறைய சீட்டு வாங்கியிருந்தா கூட அவன் இந்த சைடு இந்தியா சைட்லாம் வந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது என்னோட. அவன் எப்படா இந்தியா சைடு வருவான்? டேய் பூரசா அவனுக்கு தெரியும்தாடா. அவங்க ஆக்சுவலா ஐஎன்சியோட ஃபிராக்ஷன் தான்டா ஒய்எஸ்ஆர்சிபி. அப்புறம் நினைக்கிறேன் அவன் அந்த மாதிரி பிரிஞ்ச மம்தா போனதுக்கு ரீசன் வேற. உனக்கு ஆந்திர பிரதேசோட ஒரே நான் சொல்றேன், இந்தியால இருக்க கால்வாசி கட்சி காங்கிரஸ் போட்டு குட்டிதான்டா. அது ஒத்துக்கிறேன், நீ சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனா வித் ரிகார்ட்ஸ் டு ஆந்திர பிரதேஷ் என்னன்னா, ராஜசேகர ரெட்டி இறந்தப்போ அவன் வந்து ஒரு மார்ச் போறான். ஏதோ முக்தி மார்ச்சா என்னமோ மார்ச், எனக்கு அந்த மார்ச் நேம் சரியா ஞாபகம் கிடையாது. அப்ப ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த மார்ச்சை நீங்க அப்படியே அப்ரப்டா கட் பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அதை டேக் ஃபார்வர்ட் பண்ணி போறான்.
அவன் என்ன பண்ணிட்டான்னா உனக்கு காங்கிரஸை ஆந்திர பிரதேசல இல்லாம ஆக்கிட்டான்டா. உனக்கு புரியுதா? அந்த கட்சி வந்துட்டு அந்த ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க கட்சியாகவும் அங்க இருந்து உனக்கு எம்பி எல்லாம் போயிட்டு இருந்தான். இப்போ அது அப்படியே அது ஒய்எஸ்ஆர் சிபிஆர் ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அவன் இருக்க வரைக்கும் அந்த கட்சி வந்துட்டு ஐஎன்சி பக்கம் போகவே போகாது. இல்ல அது ஒரு ரீசன் இல்ல ஒரு சச்சின், இன்னொரு ரீசன் தான் தெரியுமா, அவங்களோட ஆட்சி அப்போ ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ. இன்னைக்கு ஐஎன்சில அந்த ஆட்சி வந்து இருங்க ப்ரோ, ஜெகன்மோகன் ரெட்டி சொந்த அக்காவோ தங்கச்சி தான் ப்ரோ இன்னைக்கு ஐஎன்சில அவனை எதிர்த்தே நின்னது. அதனால நான் இல்ல அது ஓகே சச்சின், நான் சொல்லல. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில வந்து போஸ்டல் ஆகி இவருக்கு ஆளுநர் ரோசையா இருக்காப்புல, ரோசையாவுக்கு இவங்க சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்க ஓகேவா. அந்த சிஎம் போஸ்ட் கொடுக்கறதுக்கு மெஜாரிட்டி ஆட்சி வந்து கலைச்சிட்டாங்க ஓகேவா. அப்ப கலைச்சிட்டு திரும்பி மெஜாரிட்டி நியமிக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆக்குனாங்க அடுத்த வாட்டி. ஐஎன்சி வந்து டிடிபி கூட கூட்டணி வச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு வாட்டி கூட்டணி வச்சாங்க, ஞாபகம் இல்ல எனக்கு அவ்வளவு ஞாபகம் ப்ரோ. ஆனா ஒண்ணுதான் ப்ரோ, இவங்க அப்பா செத்ததுக்கான உரிய மரியாதையும் கொடுக்கல. இவனுக்கும் வந்துட்டு இவனையும் வளர விடக்கூடாது, ஜெகன்மோகன் ரெட்டியும் வளர விடக்கூடாதுன்னு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல அது முந்தைய எலெக்ஷன் 2014 எலெக்ஷனும் நான் சரியா ஞாபகம் இல்லை. அப்போ ஆந்திரா பிரிக்காததுக்கு முன்னாடி டிடிபி ஒய்எஸ்ஆர் தோக்கடிச்சாங்க. ஒய்எஸ்ஆர் சீட் 20 தான் நினைக்கிறேன், 20-10 தான். ரொம்ப கம்மி சீட் எடுத்தாங்க. அப்பதான் ஜெகன்மோகன் ரெட்டி அசிங்க பத்தி ஜெயிலுக்கு இந்த டேர்ம் சிஎம் இருந்தது காரணமே அந்த அவங்க அப்பாவோட நல்ல பேரு பிளஸ் அது கொஞ்சம் அந்த எங்கா இருக்காருன்ற அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஆமா அப்பாவுடைய இது பிளஸ் ஒரு யங் லீடரு, அவங்க அப்பா இருக்கக்கூடிய வெறி இருக்கும்லாம் அவனுக்கு. அவன் எதிர்கட்சி தலைவரா இருக்கப்ப அவனுக்கு ஜெயில போட்டு அந்த வெறிக்காக அவன் சிஎம் ஆனா. ஓகே ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க, இந்த ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல நான் வந்து ஜோயல் ப்ரோ பேசுறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அவர் அப்புறம் சொல்லிட்டாரு சொல்லணும்னு நினைச்சத. அந்த எல்லாரும் ரொம்ப என்னமோ கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரே விஷஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்குதான் சொல்ல வந்தா அவர் கரெக்டா அப்புறம் கன்வே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா நம்மளும் வந்துட்டு சம்மந்தம் இல்லாம இங்க சங்கிலாம் ஸ்பேஸ் போட்டு கதறுவாங்க, என்ன பண்ணிட்டாங்க லெட்டர் பேட் கட்சி அப்படி இப்படின்னு. பட் அந்த மாதிரி கிடையாது, நம்ம அந்த மாதிரி மீன் பண்ணல. பட் சொல்றேன் அதுக்கும் சேர்த்து பதில். ஏன்னா இப்போ இருக்கிற பிளே அந்த ரொம்ப லிமிட்டட் தான் நம்ம பண்ண முடியும். இது பின்னாடி நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டி ஒன்றும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ சில பேர் கேட்கலாம், பிரஸ் மீட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும், பிரஸ் எல்லாம் மீட் பண்ணணும். அந்த பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த டிசம்பர் ஆயிரும் ப்ரோ. இந்த இயர் டிசம்பர் தான் அது கம்ப்ளீஷனே ஆகும். இல்ல அது ரைட்டு, அது ஆகும். பட் என்னன்னா அதுலயே ஸ்டேஜஸ் இருக்குல்ல. இப்ப நீ சில ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்லாம் ஒரு 3 வாட்டி ஃபாலோ பண்ணணும், அது கோ த்ரூ ஆகணும். இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாம டக்குன்னு இப்ப போய் பிரஸ்ஸையோ இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், கட்சியா இருந்தா என்ன பண்ணணும்னா அறிவிக்கணும், பாலிசிஸ் எல்லாம் அறிவிக்கணும், இதெல்லாம் எங்களோட செயல் திட்டங்கள்னு சொல்லணும். இந்த எலெக்ஷன்ல நம்ம போதுன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்ப்பு யாரை நம்ம எதிர்க்கிறோமோ அந்த எதிர்ப்பான கருத்துக்களை ஆழமா இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே இட் வாஸ் கிளியர் கட், இந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம்னு. ஸோ இது வரைக்கும் நடுவுல என்ன பண்ண முடியும்ன்றத அவர் பண்ணிருக்காரு. நடுவுல சிஏஏ வந்துச்சு, அதுக்கு அகேன்ஸ்டா நின்றுருக்காரு. ஸோ அவரால் இந்த ஏரியாக்குள்ள என்ன பிளே பண்ண முடியுமோ அது இவ்வளவுதான் நாகரிகமாகவும் இல்ல ஏதாவது ரொம்ப எதிர்க்க முடியாத விஷயங்கள் வந்தாலும் எதிர்த்தும் பண்ண முடியும். இதை தவிர அடுத்த கட்டமா என்ன பண்ண முடியும்னு நீ பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் இது பண்றது, அப்புறம் எதிர்ப்பை தெரிவிக்கிறது, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமா தான் நவரும். ஸோ இன்னில இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கேம் ஓவர், 2024 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நடக்கிற பிளே எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்றது. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் எனக்கு பெரிய இதுல இன்னும் பெரிய புதிர் இருக்க மாதிரி தெரியல. என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப இட்ஸ் மோர் ஆப்வியஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவுல பெரிய அரசியல் மாற்றம், ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடந்து வருமானதுல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. அப்படி நடந்தா ஓகே தான், பட் அது எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்குமான்னு. இல்ல ட்வீட் போட்டு சந்திரபாபு ட்வீட் போட்டாங்கல்ல மோடி, அவ்வளவுதான். வெற்றிக்கு நன்றி, ஆட்சி கூட்டணி ஆட்சி நிதிஷுக்கெல்லாம் போயிட்டு இன்னும் பிஎம் போஸ்ட் கேட்டா கொடுக்கறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி கொடுத்தாலும் அது ஒரு ஜோக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ கொடுக்க மாட்டாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சாதான் ப்ரோ, நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் இதுல ரொம்ப வெயிட் பண்ணி இதுக்கு த்ரில்லர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் இது என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட காங்கிரஸ் நான் இந்த அளவுக்கு எல்லாம்
ஊபில எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு. அதே மாதிரி இவனுங்க வந்து சாக்கோபார்னு உருட்டுலாம் இல்லைன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. நீ ஏன் வந்து மூணாவது ரவுண்ட் 4வது ரவுண்டுக்கு மேலதான் லீட் எடுத்திருக்கிற பிஎம் போஸ்ட் வச்சுக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அவமானம் தான் வச்சுக்கோங்களேன். இவங்க உருட்டுக்கு, அதுவும் இங்க ஒருத்தன் பேசின பேச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஒண்ணு என்னன்னா, ஒண்ணுமே திமுக வந்து இல்லாத பூச்சாண்டி இல்லவே இல்லைன்றது கிளியர் கட்டா இந்த ரிசல்ட் சொல்லிருச்சு. இதுக்கப்புறம் திமுக உட்காந்துட்டு ஐயோ பாஜக வந்துரும் தெரியுமா உள்ள, இப்படி எல்லாம் உருட்ட முடியாது. இது வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது டிஎம்கேக்கு ஆதரவான ஓட்டுகள் மட்டும் கிடையாது, இது பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகளும் இதுல கலந்துருக்கு. சோ இத வந்துட்டு உடனே பிஜேபியை பாத்தியா நான் டிஎம்கே பயங்கர மாசு தெரியுமா, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க தெரியுமா அப்படின்னும் இதுல ஒரு டிசிஷன் வர முடியாது. சோ இது எல்லாமே இருக்குதுதான். இதுக்கப்புறம் என்ன ஒரு ஈஸியா இருக்குதுன்னா, ஒன் டார்கெட் லெஸ். We don't have to focus on this zero. So we will focus on a enemy that we have very clearly. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கூட ஃபைட் போட்டுக்கலாம். ஏன்னா அவனாவது வின் பண்ணிருக்கான், அவனை நம்ம ஒரு எதிரியா மதிச்சு அவங்க கூட ஃபைட் போடணும். அதை விட்டுட்டு இந்த ஜீரோஸ்க்குலாம் பதில் சொல்லாம, நம்ம அதான் காலையிலேயே பேசின மாதிரி ஒரு டயர் 3 நினைச்சு உனிமே இன்னைக்கு ஒரு நாள் ஆசைக்கு அடிச்சுக்கிட்டோம் ஃபுல்லா. இன்னைக்கு நைட்டு ஸ்பேஸோட நம்ம சங்கி நண்பர் வருவாரு, அவரை போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு நல்லா ஒரு ரவுண்டு முடிச்சா கொஞ்சம் தெளிய வச்சு அடிச்சுட்டு விட்டுருவோம். அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிஜேபியை நாளைக்கு அப்புறம் கண்டினியூ பண்றதே ஒர்த்லெஸ் தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம அந்த ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னையோட ஜாலியா என்ஜாய் பண்ணோமோ, ஒரு நாள் ஃபன் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு நாளையில இருந்து டிஎம்கே அவனுங்களே வந்துருவானுங்க நாளைக்கு காலையில. எதுக்கு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தானுங்கன்னா இந்த எலெக்ஷன்னாலதான். தேவையில்லாம ஒரு 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 செட்டை வந்து பகச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிதான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு 3-4 வாரம் இவனுங்க மட்டும்தான் சண்டையே. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இது மட்டும் தான் இருந்துச்சு. ரத்னா ட்வீட்ட பாத்தீங்களா ப்ரோ? இன்னும் ப்ரோ இப்படி ஓப்பனா ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. என்ன போட்டான்? நான் மேல ஷேர் பண்ணி விடுறேன். ஆனா ஐயோ முடிச்சு விட்டானே. ஹரிஷ் ப்ரோ ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஹரிஷ் ப்ரோ கோட்ல மேல ட்வீட் டிஎம்கேல இருக்கவங்க மேல ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பாத்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் இவன் இப்ப இவரை சேர்த்துட்டு நம்மளாம் வந்துட்டு உண்மைய ஊப்பின்றுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி மாத்தி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இவரைத்தான் கேட்டாங்க என்ன தகுதி இருக்கு ரஜினியை பேசுறேன். இன்னைக்கு மோடியை போட்டு தூக்கி போட்டு அதான் மோடியே மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் கேட்க முடியாது நீ. சரி என்ன ஏதாவது ட்வீட் போட்டாரா சங்கி? இன்னும் நம்ம சங்கி ப்ரோ வந்து இன்னும் எந்த ட்வீட்டும் போடல போல் இருக்கே. தலைமுறைவானதன் ரொம்ப நேரமா ஹரிஷ் ப்ரோ இன்னைக்கு இது இருக்குமா? பேஸ் தெரியலையே. ஸ்பேஸ் இருக்கும், அவரு அதுல இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸ்பேஸ் இருக்கும், கூட ஃபில்டரும் இருக்கும். யாராவது ஸ்பீக்கர் இல்ல அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாளா விட்டுருங்க. ஏன்னா அவர் பேச்சு வந்து எடுபடாது. நம்ம நீங்க என்னதான் வந்து டிவிக்கே பத்தி இது பேசினாலும் அது ஒரு மதிக்காத மாதிரிதான் போகும். நீ சொல்றது ஒரு முட்டாள்தனமா தான் இருக்கும். இன்னைக்கே அவரோட அரசியல் அறிவும் அரசியல் இதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா மேற்கொண்டு போய் நம்ம வந்து இவர் என்ன சொல்றாரு, இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அதுக்கு தேவையே இல்லை அது. ஏன்னா அந்த மாதிரியான முட்டாள்தனமான கருத்தை தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாப்புல அவர். நீங்களா எங்க இருக்கீங்க, அவரு எங்க, அதாவது அவங்க எப்படி சங்கிகளுக்கு எல்லாம் ஒரு உலகம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுத்தி அவருக்குன்னு ஒரு இது கம்ஃபர்டான ஒண்ணு வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் இவன் பேசுறானா இவன் வச்சு இது பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த நடிகர் இல்லையா இன்னொரு இந்த மாதிரி தன்னை வந்து சதுரங்க வேட்டை கிளைமேக்ஸ் இருக்கும்ல, உட்காந்து பேசுவான்ல சாமியார் விஷயம் எல்லாம் போட்டுக்கிட்டு உனக்குள்ள ஒரு இது இருக்கு நீ வந்து இதாயிருவ அந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில. இல்ல இது இந்த டிவிக்கே பத்தி எல்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, நீ இப்படி பேசிட்டியா. அன்னைக்கு முத ட்வீட் பண்ணாரு தெரியுமா, அந்த பாஜகவுக்கு எதிராக ஒரு மறைமுகமா சொன்னா அன்னைக்கே வந்து வன்மத்தை ஆரம்பிச்சாச்சு. என்னன்னா அவருக்கு வந்து பொதுவா இதை எப்படி இவங்களுக்குள்ள ஊசியில வாழைப்பழம் ஏத்துற மாதிரி எப்படி இவங்களுக்குள்ள கருத்து திணிக்கலாம், ஏதாவது என்ன கட்சி இப்படி டெய்லி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தானா அது வந்து பதிஞ்சிரும். ஒரே நிமிஷம் இப்ப அவருங்க ஸ்பேஸ் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரோ ஒருத்தர் 5 பேர் அவங்க ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றதை பத்தி இவர் தப்பா பேசுறாருல்ல. அங்க இருக்கிற 3/4 பேர் பிஜேபி சப்போர்ட் பண்றாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 5 பேருக்காக தான் நான் ஆப்போசிட் பண்ணுவேன், அவங்கதான் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாங்க, அதனாலதான் நான் டிவிக்கே இது பண்றேன் அப்படிங்கிறாருல. இப்ப ஒரு சைடா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணும்போது ஒரு 5 பேர் சப்போர்ட் பண்ண என்ன தப்பு?
இல்ல அதுவும் இல்லாம எனக்கு என்ன கேட்கணும்னா, கமலோட அரசியலை பத்தி இன்னைக்கு வரைக்கும் போட்டு அவர் யார பத்தியுமே ரொம்ப இதாதான், என்டிகேவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சோ இப்போ கமல் ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்தாரு, அவர் போன சைடு ஜெயிச்சிருச்சே. இப்ப உண்மையே கமலை பத்தி பேசுறது கூட அவருக்கு நியாயமா பார்த்தா அருகதை இல்ல. என்டிகே பத்தியும் பேசக்கூடாது, கமலை பத்தியும் பேசக்கூடாது. 400ங்கிறது எந்த அடிப்படையில சொன்னாருன்னு தெரியல ப்ரோ. எப்ப பார்த்தாலும் அதேதான் சொல்றது. எங்க இங்க என்ட்ரினாருங்க பேசிக்கா அவுட்டுங்க. இங்க அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னாங்க. அது தெரியும். அது சொன்னாரு. 6 சீட்டு ஏடிஎம்கே, ஒரு நிமிஷம், 6 சீட்டு ஏடிஎம்கேவோட பர்சன்டேஜ் நான் பீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஏடிஎம்கேலாம் இன்னைக்கு எடப்பாடி டேபிள் அடியிலனா இவங்க ஸ்டூல் அடியில போயிட்டாங்க. 25% அவர் ஏன் தேவையில்லாம டிவிக்கு ஏன் தேவையில்லாம பண்ணிட்டே இருக்கிறாரு? 500 சீட்டு ஜெயிக்கும், மொத்தம் வந்து தமிழ்நாட்டிலே 40% வாங்கும்னு சொல்றது அது தனிப்பட்ட அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை. என்ன வேணாலும் இருந்து போட்டோம், அவர் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். அது அவரோட கற்பனை உலகத்துல அவர் சொல்லலாம். How dare you, how dare you telling about 20% சொன்னாப்ல. எனக்கு புரியல, எனக்கு கணக்கு என்ன கணக்கோ ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அவங்க ஒரு கற்பனை உலகத்துல அது இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, மத்த கட்சி அவர் தரைக்குறைவா பேசினதான் ப்ரோ. ஒரு என்டிகேவா இருக்கட்டும், அது தப்பு. டிவிகேவே அவர் ரொம்ப ரொம்ப தரைக்குறைவா தான் பேசினாரு. அவரு அதுக்கு நமக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நான் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க நம்ம பேசுறோம். அதுதாங்க எனக்கு புரியல. ஒரு 5 பேர் அவங்க சப்போர்ட் பண்ண என்ன தப்புங்க? இது அவருக்கும் இல்லைங்க, இது அவருக்கும் தெரியுங்க. இது என்னன்னா, உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கூட சண்டை போட்டுதான் ஆகணும், புரியுதா? நம்ம என்னைக்கா இருந்தாலும் அவர் ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்றாரு, நம்ம ஐடியாலஜி சேர போறது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் அடிக்கணும். அதுக்கு இத ஒரு இதுவா பயன்படுத்திக்கிட்டு அப்படியே லைட்டா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கிறது கூட எடுத்தோன்னா முதல் நாள் விஜய் வந்து தரக்குறைவா பேசியிருக்க மாட்டாரு தளபதிய. எப்படின்னா முதல் நாள் வந்துட்டு லைட்டா இது ஒரு கட்சியா அப்படின்னு லைட்டா ஆரம்பிக்க வேண்டியது. அது நீ பாத்தீங்கன்னா அது டிகிரி ஏறி ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பாக்குறது இவ்வளோண்டு பேசினா எவ்வளவு பேர் ரியாக்ட் பண்றான், எவ்வளவு பேர் அடிக்கிறான்னு. சரி பெரிய இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு அப்படியே தரக்குறைவா உச்சத்துல வந்து நிக்க வேண்டியது. நம்ம எதுக்கு இவ்வளவு நாள் அடிக்கல? இன்னைக்கு ரிசல்ட் வரணும்னா அன்னைக்கு சையத் ப்ரோ பேசினாரு. அவர் பேசுற பாயிண்ட்ல கரெக்டா இருந்தது. ஆனாலும் அதை அக்செப்ட் பண்றதே கிடையாது. நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட். அவரோட அஜெண்டாக்கு தானே ப்ரோ பண்ணுவாங்க. நம்ம அஜெண்டாவை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அங்க போய் நீங்க, அதுதான் நான் திருப்பி கேக்குறேன், அங்க போய் ஒரு வேலிடேஷனுக்கு நம்ம எதிர்பார்க்கறதே முட்டாள்தானோங்கிற. இல்ல லாஜிக்கலா எப்படிங்க ப்ரோ பேச முடியும்? இல்ல இப்படி பேசாதீங்கன்னு சொன்னா இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறது. அது அவர் ஆதரிக்கிற ஐடியாலஜியும் கட்சியும் அந்த மாதிரி, அதை தெரிஞ்சும் நீங்க இப்படி கேக்குறீங்க. லாஜிக் இருந்தா எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல இவ்வளவு கிரெடிட்டபிள் அவரோட பேசுனது நாளா பேசுனதுக்கு அது வேல்யூ இல்லாம போயிரும் இல்ல ப்ரோ. முதல்ல அவர்கிட்ட போய் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி அந்த கருத்தே தேவையில்ல ப்ரோ. அவரோட கருத்துக்களே வந்து ரொம்ப என்ன சொல்றது, கீழே உங்க கருத்து என் கருத்து மாதிரிதான் அவர் கருத்தும். அவரோட கருத்து வந்து நம்மள பிரதிபலிக்கல. அவர் அதாவது அவர் கருத்து சொல்ற லெவலுக்கு நம்ம இல்லன்ற அவர் சொல்லி இதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு படம் நீங்க பொதுவா வந்து சில வாரிசு துணி இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அவர் பண்ணிருப்பாப்ல, அது வேற விஷயம். அதுலயே கூட ஒரு விதமான ஒரு அவருக்கு தகுந்த நம்பரோ இல்ல அந்த மாதிரிதான் அவர் இது பண்ணி, அதான் நம்ம வந்து சினிமாவில எப்படி வேணா எடுத்துட்டு போயிடலாம். பொதுவான இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரியல் லைஃப்ல பாதிக்கிற விஷயங்கள்ல பண்றாங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். இன்னொன்னு இன்னொரு விஷயம், ஒரே நிமிஷம் பண்ணிக்கிறேன் சொல்றேன். ரெண்டாவது, அவருக்கு நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இல்லதான் இருக்கிற அந்த டிபேட் அதெல்லாம் தாண்டி அவர் பாஜகவுடைய ஐடி விங், அவர் ஸ்பேஸ ரெண்ட் கூட்டிருக்காரு. பிஜேபி உடைய ஐடி விங் கிட்ட போய் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம், என்ன நிரூபிக்க பாக்குறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, ஓகே மெஜாரிட்டியா அவர் நம்மள ட்ரோல் பண்றாரா, நீங்க பதிலுக்கு ட்ரோல் பண்ணி சட்டேரிக்கெல்லாம் 4 ட்வீட் போடுங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, கடந்து போகணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம வந்து ரொம்ப அதிகம். நான் கூட அன்னைக்கு போய் நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இங்க என்ன ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க, இவர்கிட்ட என்ன நீங்க வந்துட்டு அப்ரூவல் வாங்க பாக்குறீங்க, இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இவருடைய ஆதரவு உங்களுக்கு, இவர் யார்? இவர் பிஜேபிக்கு ஒரு வாடகைக்கு விட்டுருக்காரு இவருடைய ஸ்பேஸ. அஜெண்டா முடிகிற வரைக்கும் இருப்பாரு, அல்லது பிஜேபி உடைய ஐடியாலஜி பிடிச்சோ வாட் எவர் இட் இஸ், லைக் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. he could be paid. அவருக்கு வந்து எங்க சினிமா ப்ரொமோஷன்ஸ் அது இதெல்லாம் பண்ணாம 3 மாசமா ஸ்பேஸ வந்து அண்ணாமலை மோடின்னு வாடகை கூட்டு வச்சிருக்காரு. அப்புறம் அவருக்கு இது பிஜேபி ஐடி பீப்புள்லாம் அவரை சுத்தி சரௌண்டிங் பேனல்ல உட்காந்துட்டு இருக்காங்க 2Gல இருந்து. நான் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு இல்ல இன்னைக்கு நைட் ஸ்பேஸ்லயே 2026ல டிஎம்கே தான் ஜெயிக்கும். உண்மை டிஎம்கே தான் வரும். அவங்க ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப ரஜினி சார் சொன்னார்ல, இப்ப அவர் ப்ரூவ் பண்ணாருங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நம்மள அடிக்கிறதுக்கு நாளைக்கு அவர் டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா அந்த இது அளவுக்கு தெரிஞ்ச நம்மள விஷயம் தானே ப்ரோ, சீண்டிட்டாரு, பதில் அடிச்சிட்டோம் திருப்பி. அதனால இது அதுவும் தெரிஞ்ச நடக்கலாம். விஷயம் தானே, இது தெரிஞ்ச விஷயம் தானே. நடக்கலாம் சொல்றேன், அதான் இப்பவே சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அவரோட கருத்தில் அப்ப வந்து அவர் வந்து பார்ட்டி சொல்றது ஒரு கொள்கையை வந்து ஒரு கடைபற்றுறாரு அப்படின்லாம் பேசாதீங்க இதை செஞ்சு. அவர் கொள்கையே தெரியாது. ஒருத்தன் மேலே ஏறி போய் பிஜேபி கொள்கை கேட்கறான், அவர் கொள்கை சொல்ல தெரியல. ஓகேவா? ஒரு ப்ராப்பரா அந்த கட்சியில இருக்கணும் இருந்தா அந்த கட்சியோட கொள்கையை சொல்ல தெரியணும். ஓகேவா? என்னோட கட்சி கொள்கை இதான்டா அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? எனக்கு பிஜேபி பிடிக்கும், அவ்வளவுதான். ஏன் பிடிக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்க ஒரு கருத்தியல் உள்ள ஆளு எப்படி நான் வந்து கொள்கை ரீதியா ஏத்துக்கிறது? ஓகேவா? நீ கொள்கை ரீதியா பிஜேபி ஆதரிக்கிற அப்படின்ற நினைப்பட ஏத்துக்கிட்டோம். அவருக்கு வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல, இவனை பிடிக்காது, அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் மாசா இருந்தானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கல்ல, நம்பர் 1 இடத்துல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி அந்த கேட்டகரி இருக்கவங்க. இப்போ பிஜேபி கொஞ்சம் அயர்டா இருக்காங்க இந்தியா லெவலில், அதனால பிஜேபிக்கு கொஞ்சம் இது பண்றது. இப்போ நாளைக்கே காங்கிரஸ் வந்தாலும் காங்கிரஸ் போயிடப்போல அந்த ஷிஃப்டிங் நடக்கும். எல்லாருக்கிட்டையும் நடக்கிற கவுன்சிலர் மாறுவாங்கல்ல, கட்சி தாவுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவர ஒரு கேரக்டர் தான். ஓகேவா? கொள்கை ரீதியா பேசுற ஆள்லாம் அவரு கிடையாது. அது பேசவும் தெரியாது அவருக்கு. இல்ல பேச தெரிஞ்சா வேற யாராவது மேல ஏறி போயிட்டு அவர்கிட்ட ஒரு வேலிடா கொஸ்டின் கேட்டா அவர் ஒரு ஃப்ரேம் பண்றாரு தெரியுமா, தற்குறி மாதிரி கேள்வி கேட்கிற தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் பண்ண இவரோட அரசியல் புரிதல் வந்து இது மக்கள் இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப யார் தற்குறி, யாருக்கு அரசியல் புரிதல் இல்ல. அவர் வந்து அபியூஸ் பண்ணிட்டா அடுத்த கேள்வி அவர் கேட்க மாட்டான். அவன் அபியூஸ் பண்ண எல்லாருமே அவன் வந்து ஜோக்கரா பாப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் பண்ணிட்டாரு. அப்படி கிடையாது ப்ரோ. இப்ப நீங்க இருக்கீங்க இங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம், உங்களுக்கு ஆதரவா சில பேர் கீழே பேச இருக்காங்க, அவங்க லிசனர்ஸா வச்சுக்கிட்டு இப்ப 5 பேர் சேர்ந்து உங்க ஒருத்தனை எவ்வளவு நேரம் நாங்க ட்ரிகர் பண்ணா நீங்க ட்ரிகர் ஆகாம இருப்பீங்க? இதேதான் அங்க நிக்கிற அந்த தம்பின்னு ஒரு பையன் பேசுவான். அவனோட ஐடியாலஜிஸ் எல்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் உடன்பாடு இல்ல, பேச்சுக்கும் எனக்கும் அதுல எந்த சம்பந்தமே எனக்கு உடன்பாடு இல்லை, அதை விட்டுருங்க. ஆனா அவனை நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், நீ இது உங்க அண்ணன் வீடியோ விட்டான், இது விட்டான் அப்படின்னு தரம் தாழ்ந்து கேவலமா பட் நான் என்ன சொல்றேன், அவன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது கொத்தடிமையா ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லாம 2 கட்சிக்கு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கேட்டகரி. அவன் எப்படியா டிஎம்கேவான் தலைவன் ஹரிஷ் ப்ரோ, அவன் தலைவன் அண்ணாமலை எப்படியோ அந்த வழி தானே இவரும். அண்ணாமலை வந்துட்டு இல்ல இவனை ராபின்சன் சொல்றேன், அன்னைக்கு அறுத்து கிழிச்சு தொங்க புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் சினிமா சண்டைங்க, சில்லற சண்டைங்க, அதை விடுங்க. நாலேஜ் இருக்கட்டும், சினிமா நாலேஜ் விட்டுருங்க. இப்போ நீங்க நான் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றேன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பீக்கர்ல இருக்கும் போது டிவிகே பத்தி பேசுற போது நான் கம்முன்னு இருந்துட்டேன்னா அப்புறம் நான் டிவிகேல இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, புரியுதா? அப்படி இருக்கணும். அவர் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாராம், டிஎம்கே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, டெய்லி அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல உட்கார்ந்து நீ இருந்தீன்னா நீ யாருக்கு குத்தடிமை? நீ உன் டிஎம்கேக்கு குத்தடிமையா இருக்கியா இல்ல பிஜேபிக்கு குத்தடிமையா இருக்கியா? இல்ல ப்ரோ, அவரு மெயினே பாத்தீங்கன்னா டிவிக்கே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டுருவாரு, அதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கட்டும், பட் ஒரு எந்த பார்ட்டி நாளைக்கு நீ இன்னொரு பார்ட்டிக்காக அஜித் ஏதாவது திட்டுவ? திட்டிட்டு தான் இருந்தாரு, புதுசா நான் திட்டாம இருந்தாரு. அவங்க தலைவரே வந்துட்டு பார்த்தேன்னு சொல்ற அன்னைக்கு விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லுங்க தான் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன அதுதான் அதை கரெக்ட்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்து பேச தலைவன் என்ன சொல்றானோ அதான் கேட்பாங்க. ஆமா, நான் அது திரும்ப சொல்லிட்டேன், அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் பேசினேன், லவுடா தான் பேசினேன், ரொம்ப உறக்க தான் சொன்னேன். நம்ம பசங்களுக்கு ஆமா சொல்லிட்டு இன்னும் கீழ்த்தனமா இன்னும் இழிவா தரக்குறைவா நம்ம அண்ணனையும் நம்ம கட்சி ஒரு எதிர்ப்பார், இவர்கிட்ட வந்து என்ன அக்செப்டன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கீங்க? இல்ல அன்னைக்கு கூட ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தருங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்டுல நான் 3 பேர் இருக்கிறோம், நான் பிஜேபி ஓட்டு போடுறேன், எங்க அப்பாவுமே நான் பிஜேபி ஓட போட சொன்னேன், எங்க அம்மாவும் பிஜேபி தான் ஓட போட சொன்னேன்னு அவர் நிரூபிக்கிறாரு. அங்க அவர் வந்து விஜய் ஃபேன் நினைக்கிறேன், டிவிக்கே சப்போர்ட் பண்றவர்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து என்ன சொன்னா, நானும் பிஜேபி தாங்க, நானும் 3 பேருக்கு எங்க வீட்டுல சொல்லி 3 பேருக்கு அவங்க பிஜேபி ஓட்டு போட சொன்னா அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது பேர்ல தெரியலைங்க, எனக்கு மறந்துருச்சு, பேர்ல தெரியலைங்க. அந்த ஸ்பேஸ்ல ஒரு ஐடிஸ் எல்லாமே அவனா அஜெண்டா காண்டி இது பண்ணது ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி
உண்மையாவே அவன் யாருன்னு இந்த ட்விட்டர்ல இல்லைங்க நிஜமா விஜய் ஃபேன் டிவி இல்ல வச்சுட்டே ப்ரோ. வந்து பேசுறாங்க. ஐயோ விஜய் ஃபேன் டிபி வச்சவங்க எல்லாம் விஜய் ஃபேன் கிடையாது. ஒரே நிமிஷம் இருங்க. மொத்தமாவே சோசியல் மீடியால அந்த அனானிமிட்டியை வச்சு ஈஸியா விளாண்டுட்டு போயிடலாம். அவன் வந்துட்டு ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன் சொல்லி விஜய்னு பேர் வச்சு தளபதி டிபி வச்சுக்கிட்டு உட்காந்து பாஜகவுக்கு முரட்டு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். உண்மையாவே அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு திருநெல்வேலி ஒரு சப்போர்ட் இருந்தா தெரியுங்களா? திருநெல்வேலி அந்த கோழி எல்லாம் அவன் செட் பண்ணி கூட்டு வந்த ஆட்கள் தான். அந்த கோழி எல்லாம் வந்து பார்த்தா கோழி டேட்டாவா, கோழி மசாலா, ஆட்டு மசாலா எல்லாமே அவன் கூட்டு வந்ததுதான். சச்சி சொன்ன மாதிரி கோழி மசாலா, அப்புறம் விஜய்னு ஒருத்தர் வச்சிருப்பான் ஒரு ஐடி இருக்கும். அதான் மாஸ்டர் டிபி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான். திருநெல்வேலி வந்து சப்போர்ட் பண்ணுவது தெரியுங்களா? திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் பேசுவார் தெரியுங்களா? தளபதி சிங்னு ஒருத்தர். கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவரான் கேட்டா. ஆமா, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவரு. என்ன அன்னைக்கு நான் அந்த தளபதி சிங் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க இங்க என்ன நாகேந்திரன் அந்த மொத தளபதி February 2 ஒரு அறிக்கை விட்டார்ல, அதை இப்ப படிச்சு பாருங்களேன். அதுக்கு இப்போ ஒரு ஃபிளேவர் கிடைக்கும் பாருங்களேன். படிச்சிருவோம். அந்த அத கூட இப்போ நான் கூட அந்த ஸ்னிப் போட்டிருக்கேன். அந்த லாஸ்ட் 5 லைன் ஸ்னிப். சையத் ப்ரோ, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சபை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கல நிலவரம் தான் இன்னைக்கு. கல நிலவரம்னா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோக்க போற ஒருத்தனை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரப்பி விடுவதுதான் கலை எதார்த்தம். அது என்ன வார்த்தை ப்ரோ? 9 மணிக்கே ரிசல்ட் வந்துடும் பாருங்க. அது என்ன வார்த்தை? சம்பந்தமே இல்லாம ஜெயிப்பாரு. சம்பந்தமே இல்ல ஜெயிப்பாருன்னா சும்மா கிடையாது, சம்பந்தம் இல்லாத டிஃபரன்ஸ். ஏங்க அவர் கரெக்டா தாங்க சொன்னாரு. சம்பந்தமே இல்லாத டிஃபரன்ஸ் தோப்பாருன்னு சொன்னதை விட சொல்றது ஜெயிப்பாருன்னு. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோக்க போறவரை ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆட்டுக்குட்டியை பிரியாணி போட்டாச்சு, அண்டா சட்டி எல்லாம் இனிமே அடங்கி கழுவி ஓரமா உட்காரும். அவ்வளவுதான். தினேஷ் உங்களுக்கு என்ன உங்க பிசினஸ் ப்ராஃபிட் தானா? நீங்க தான் பெட் கட்டி இருக்கலாம். ஆனா தினேஷுக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்குது. அத வசூல் பண்ணி தர இடத்துல நான் தான் இருக்கிறேன். 20% 1200 rupees வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துடலாம் ப்ரோ, கண்டிப்பா கொடுத்துடலாம். இல்ல சேத் ப்ரோ, நம்ம ப்ராஜெக்ட்டோட வேல்யூ என்ன? 400. நம்ம ப்ராஜெக்ட்டுடைய வேல்யூ என்ன? அது மொரட்டு சீன் ப்ரோ அது படத்துல. ஆமா ஆமா, எத்தனை பேர் அதாவது இதே கேள்வி கேட்பேன். ஆமா, டைம் பாஸ் பேசுக்கலாம். அப்ப எவ்வளவு ஃபண்ட் அடிச்சிருக்கும் இது. அதுக்காக ரொம்ப பெருசா பேசல, ஓரளவு அவர் மசில் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி. டெய்லி உட்கார்ந்துற காசு என்ன அவன் சம்பாதிச்ச காசு நினைக்கிறீங்களா? பிஜேபி ஐடி விங்க்கு அண்ணாமலை கொடுத்ததா தான் இருக்கும். வேற சாய் ப்ரோ, கியா கார் தெரியுமா ப்ரோ? கியாவா மகேந்திரா இது ஒரு கார். எனக்கு வந்து என்ன கான்ஃபிடன்ட்னா, ஹரிஷ் பிரபு அந்த வாத்தி மங்காத்தடா இருக்காருல்ல, அவங்க ஒரு பெட் பண்ணாங்க. நான் வந்து அண்ணாமலை வந்து ஜெயிச்சிட்டாருன்னா என் ஐடி டிஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு மங்காத்தடா பெட் பண்ணாரு. அவரே அவர் கிட்டத்தட்ட பெட் பண்றாரு. சரி நம்மள பெட் பண்ண சொல்லிட்டு அன்னைக்கு என்கிட்ட 3 ரூபா தான் இருந்துச்சு, அதனால பெட் பண்ணேன். கூட எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா பெட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தேன்னா 30,000 ரூபாய்க்கு பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 3 ரூபா இருந்துச்சு, அதனால பெட் பண்ணி விட்டேன். தோத்தா நீ 60,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிருக்கணும். யாரு? நானா? இல்ல அவன் இல்ல தினேஷ் ப்ரோ. நீங்க இந்த கேம் இல்ல, இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த லைலா மாதிரி தினமும் வருவீங்களா, அந்த மாதிரி நாளைக்கு வருவீங்களான்ற மாதிரி நானும் மிஸ் பண்ணிட்டேன். தினேஷ் அவரோட புது கார் வாங்கினா ப்ரோ, ஓகேவா? டிஎம்கே இதுல இருந்து வந்து அவருக்கு பிஜேபி இருந்து அந்த காரை கேட்டுக்கலாம், ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு கார் எனக்கு விட்ட வச்சிருக்கேன். இல்ல மதனே, இல்ல என்கிட்ட அன்னைக்கு 3000 தான் இருந்துச்சு, அதை வந்து ஐயப்பனுக்கு சென்ட் பண்ணிட்டேன். வேற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட பரவாயில்ல. முன்பணமா கட்டிடணும்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அன்னைக்கு பெட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாப்ல, 3000 ரூபாய் உங்க காசு, உங்களுக்கு அப்ப வரப்போறது 3000 ரூபாய் தான் இல்லையா? இல்ல 6000 ரூபாய் வரப்போகுது. அதாங்க, அதுல 3000 ரூபாய் உங்க காசு ஆச்சு. ஆமா 3000 என் காசு, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு 3 ரூபா தான் உங்களுக்கு இதா வருது, பெட்டா வருது. ஏன்னா அன்னைக்கு சும்மா எல்லாம் வாய் பேசிட்டு போக கூடாது, பெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. காசு அனுப்புங்க. எங்க இதான் நிலவரம்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒரு 3 ரூபா 4 ரூபா சேர்த்து உங்களுக்கு தந்துருப்பானே. உங்களுக்கு என்கிட்ட கேட்டிருந்தா நாங்கெல்லாம் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி அதை போட்டு 1 லட்சம் ரூபாய் ஆக்கி கார்த்திக் ரவிவர் மாட்டேன்னு 1 லட்சம் ரூபாய், அவங்க 1 லட்சம் ரூபாய் நத்திங்க. ஒரு நாள் ஸ்பேஸுக்கு கொடுத்து விட்டு போயிருவாரு அண்ணாமலை. அவங்களுக்கு நத்திங் காட்சி எலெக்ஷன் செலவோட செலவா எழுதிடுவாங்க. ஏங்க இன்னைக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு யாராவது தந்தாதான் உண்டு.
இல்ல அந்த டைம்ல கிரவுட் ஃபண்ட் பண்ணி அவனுக்கு கட்டி அவன் தோத்துட்டா நாண்டுட்டு சாகிறதுக்கா? யாரு ஹரிஷ் ப்ரோ bro அவன் ஜெயிப்பான்லாம் நினைக்கிறீங்களா சுரேந்தர் ப்ரோ நீங்க? அவன் செத்துருவான்டா, அவனை சொல்றான்டா. நீங்க நிறைய கிரவுட் பண்ணி பெட்டு பண்ணிட்டு அவன் திருப்பி ப்ரோ கொடுத்துட்டு அவன் இதுமேட்டு சாகுறதுக்கா? ஊபில இருந்து கொடுப்பாங்க இல்லையா ப்ரோ? ஹரிஷ் ப்ரோ நெக்ஸ்ட் பிளான் இதுமேட்டு என்னவா ஊபில இருக்கும் இருந்து உங்களுக்கு? வரும்னு நினைக்கிறேன். யாரோட நெக்ஸ்ட் யாருது? நெக்ஸ்ட் பிஜேபியா? பிளான் அவங்களோட தான், அவங்களோட காஸ்டியர் அவங்க பிளான் இங்க பாருங்க, DMK அரசியல் தான். வாங்கின அடியில அவர் கோமாளியா போனதுல இல்ல மணி சினிமா next ப்ரமோஷன் கூட கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. இல்ல சினிமா அதான் ப்ரொமோஷன் மணிகண்டன் போட்டு next இருக்கு என்ன பாத்தீங்கன்னா எப்படி ப்ரமோஷன் கொடுப்பான்னு பண்ணா தெரியல. படம் ஓடாது இனிமே. அதான் மணிகண்டன் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றேன் பாஸ். நம்ம நெக்ஸ்ட் ஆபரேஷன் சொல்லுங்க. எனக்கு தான் அந்த ப்ரோ மாதிரி தூக்கம் வந்துருவான். இல்ல கார்த்திக் ரவிமா விடுங்க. 2G வந்துட்டு லட்சமா வந்துட்டு பெட்டு கட்டி இருக்கிறான். 2G எல்லாம் பயங்கரமா பெட்டு அதெல்லாம் கட்டிருக்கான். சும்மா பொய்யுங்க, அதெல்லாம் பேசுறது பேசுவாங்க. சோத்துக்கு வழி இல்லாம போறாங்க பெட்டு கட்டி. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எதுக்கெல்லாம் பெட்டு கட்டினா தெரியுமா? இந்த இவ டிடி டிடி இருந்தான்ல, டிடி வாசன். ப்ரோ அதெல்லாம் சும்மாங்க ப்ரோ, அது சும்மா. டிடிஎஃப் வாசா? டிடி இல்ல டிடிவி தான் சொல்றாரு. டிடி தினகரன் ஜெயிச்சா தானே பேர் ஞாபகம் இருக்கும். அவனுக்கு எல்லாம் பெட்டு கட்டியிருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா இல்ல எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். இல்ல எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். இப்ப குருட்டாம்போக்குல இந்த கிரிக்கெட் டீம் வின் ஆகணும், இந்த அரசியல்வாதி வின் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட விட்டுருவேன். ஆனா இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாஜிக்கல் அனாலிசிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க பாரு, ஒவ்வொருத்தரும் பேசுவான்டா ரவுண்ட் எடுத்து. இதெல்லாம் ரெக்கார்டிங்ல கேட்டுட்டு நான் நினைச்சுப்பேன் மனசுக்குள்ள, சரி ஓரளவுக்கு நம்மளும் இந்த அளவுக்கு டம்மி கிடையாது, நல்லாவோ நம்மளுக்கு ஓரளவுக்கு பெட்டரா அரசியல் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நானே என்ன பேக் பண்ணிப்பேன். அதுல வந்து சொல்லுவாங்க, சிட்டிங் எம்பிங்க இவரு எல்முருகன், அவருக்கு எவ்வளவு இருக்கும்